ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மனோஜ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு சேனலில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். மனோஜ் ஷாப்பிங் அப்படிங்கிற சேனலில் செல்ஃபோன் ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் கேட்ஜெட் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதனால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட் ஆல்மோஸ்ட் 1 o'clock நான் ஆல்மோஸ்ட் தூக்க கலக்கத்தில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது இன்ட்ரோ பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்காம வேறு வீடியோக்கு போனாலும் சரி தான். ஸோ இன்ட்ரோ பார்ட்டில் தான் நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பேஷன்ஸோட இன்ட்ரோ பார்ட் மட்டும் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி பேசிக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளூ ஹோஸ்ட் அப்படிங்கிற சர்வீசஸ் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஒரு பொட்டிக்கடை அண்ணாச்சியாக இருக்கலாம், பாலிட்டிஷியனாக இருக்கலாம். நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு பர்சனல் வெப்சைட் வேணுமா, உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் வேணுமா, நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் காசு கட்டி, ஒரு ஏஜென்சியில் போய் காசு கட்டிலாம் நீங்கள் டெவலப் பண்ண தேவையே கிடையாது. நீங்களே உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் லேப்டாப் வச்சு, உங்கள் சிஸ்டத்தை வச்சு நீங்களே உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் இந்த வெப்சைட்டை டச்சே பண்ண வேண்டாம். நீங்கள் அதுக்கப்புறம் கண்டென்ட் போடணும்னா மட்டும் போட்டுக்கலாமே தவிர டெவலப்மெண்ட்னு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஸோ அது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட், உங்கள் ஸ்டூடெண்ட்னு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் ரெஸ்யூம் போட்டுகிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் ரெஸ்யூம் போட்டு அவங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சு வைப்பீங்க, அவங்க தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, இனிமேல் யூ ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ. உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் வச்சுக்கோங்க. உங்களோட திறமைகள், உங்களோட தாளந்துகள் எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட்டு வைங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா, அதை வெப்சைட் ஆர்டிக்கல் எழுதுங்க, வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோஸ் போடுங்க, எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் தூங்கும் போதும் அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் காசு ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று, ரெஸ்யூமில் வந்து ஒரு QR கோடு போட்டு உங்கள் வெப்சைட்டை கீழே போட்டிங்க அப்படின்னா ஹெச்ஆர் ஒரு வேளை பார்த்தாலும் இமீடியட்டாக உங்களை ரெக்ரூட்டும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் வெப்சைட்டில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. இது ஒரு மித்து இருக்குது, வெப்சைட்லாம் பயங்கர கஷ்டம், யாராலையும் வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு லைன் கோடிங் கூட எழுதாமல் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெப்சைட் உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ நம்பர் 2, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை? என்னை பொறுத்த லெவலில் 4 காம்பனண்ட் வேணும். நீங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, டாக்டர், இன்ஜினியர் யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா என்னை பொறுத்த லெவலில் யூ நீட் டு ஹேவ் 4 காம்பனண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டொமைன். www.manojmindfeed.com, www.myperfectpic.com, www.amazon.in, flipkart.com, .online, .store, .biz என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த வெப்சைட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டொமைன். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் ஐடி வேணும், யூனிக்கான ஒரு ஐடி வேணும். அந்த டொமைனை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். அது நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட்லேயே வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா Black Friday ஆஃபர் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்தளவில் இதுதான் வாங்குறதுக்கு நல்ல ஒரு தருணம். நான் இதை பற்றி ஒரு தனி வீடியோவை இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணி போகிறேன். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ நம்பர் 2 வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டொமைன் சொன்னேன். நம்பர் 2 வந்து ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங் என்னென்னா, உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்க, ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, வீடியோஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்னமோ கண்டென்ட் வச்சுருக்கீங்களா, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும்ல ஒரு ஹார்ட் டிஸ்கில், ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸோ இந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், டேட்டா சர்வர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும், லண்டனில் இருக்கும், சிங்கப்பூரில் இருக்கும், பல இடங்களில் இருக்கும். பட் ப்ளூ ஹோஸ்ட் பொறுத்த லெவலில், ப்ளூ ஹோஸ்ட் சர்வீசஸ் பொறுத்த லெவலில் இந்த டேட்டா சர்வர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த டேட்டா சர்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெப்சைட் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். உங்கள் ஆடியன்ஸ்லாம் வரவங்க தெரியுமா, அமெரிக்காலேருந்து உங்கள் வெப்சைட்டை பார்ப்பாங்க, லண்டன்லேருந்து ஒருத்தவங்க பார்ப்பாங்க, இந்தியாவிலேருந்து ஒருத்தன் பார்ப்பான், உங்கள் வெப்சைட் வந்து ரீட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை ரீட் பண்ணும்போது ஒரு காமனான ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தான் எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து உங்கள் வெப்சைட்டை பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு ஒரு காசு வாங்குவாங்க. தட் இஸ் கால் ஹோஸ்டிங். இதையும் நீங்கள் பே பண்ணி வாங்கணும். நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட்லேயே இருந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்கான ஃபேப்ரிக், ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. வேர்ட்பிரஸில் நிறையா டூல்ஸ் வந்து சைடில் இருக்கும். அந்த டூல்ஸை வச்சு தான் நீங்கள் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ வேர்ட்பிரஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட் பொறுத்தளவில் நீங்கள் காசு கொடுத்து ஹோஸ்டிங் டொமைன் வாங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. நம்பர் 4 வந்து தீம். ஸோ தீம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ தீம் வந்து பை டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆகி இருக்கும். பட் அது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ அதனால் அதை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ தீம் வந்து கலர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ தீமை வந்து நம்ம டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஃப்ரீ தீம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் அமேசான் பார்க்குறீங்க, ஃப்ளிப்கார்ட் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சைட்டை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஒரு சைட் வந்து வச்சுக்கலாம். ஒரு டேட்டிங் சைட் பார்க்குறீங்க, ஒரு மேட்ரிமோனியல் சைட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு சைட்டை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட தீம்ஸ்லாம் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ தீம்ஸ் இருக்குது, பெய்டு தீம்ஸ் இருக்குது. பெய்டு தீம்ஸ்லாம் போனீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் தீம்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் அதை கூட ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீ தீம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 4 காம்பனண்ட்
ஸோ ஹோஸ்டிங், டொமைன், வேர்ட்பிரஸ் அண்ட் தீம், இந்த 4 உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த 4 விஷயத்தையும் நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்ட்டு. இந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட்லேயே வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளூ ஹோஸ்ட் சர்வீசஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, நீங்கள் அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய மெசேஜ் வருங்க, டெய்லி மெசேஜ் வரும், வாய்ஸ் கால்ஸ் வரும், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வருவாங்க, மெசேஞ்சர்லாம் வருவாங்க, மெயிலெலாம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இந்த லோக்கல் ஹோஸ்டிங் சர்வீசஸ், சின்ன ஹோஸ்டிங் சர்வீசஸ் நிறையா இருக்குது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 100 ரூபா கொடுத்தா போதும், வருஷத்துக்கு 500 ரூபா தான், எங்கள் ஹோஸ்டிங் சர்வீசஸ் வாங்கிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருப்பாங்க, ஃப்ராடுலண்ட்டாக இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் வந்து ரொம்ப போராக இருக்கும். அது என்ன சர்வீசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் வந்து பயங்கரமாக இருக்கணும். கிளிக் பண்ண உடனே அந்த சைட் வந்து லோட் ஆகணும். ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்துட்டிங்களா, சைட்டை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும், லேட் ஆகக்கூடாது. நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்டிங் சர்வீசஸ்லாம் போனீங்கன்னா ஸ்பீடே இருக்காது, மெதுவாக சுற்றிக்கிட்டே இருக்கும் வெப்சைட். அப்போ யூசர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் சைட்டை பார்த்துட்டு வேறு சைட்டுக்கு போயிடுவாங்க, இதெல்லாம் லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைட்டுக்கு போயிடுவாங்க. உங்கள் சைட்டை வந்து கூகுள் வந்து லிஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். எனக்குலாம் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு ப்ளூ ஹோஸ்ட்டில். நான் உடனே அவங்க கான்டாக்டை வந்து அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன், சேட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்தில் ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அவங்களே அந்த பிளகினை கண்டுபிடிச்சி அந்த பிளகினை வந்து ரிமூவ் பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்ணி வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. என்கிட்ட சொல்லலை, நீங்கள் இந்த பட்டன் நமக்குங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, என்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் சாதாரண மக்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பேக் எண்டில் அவங்களே ப்ராசஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ரியலி கூல். கஸ்டமர் சர்வீஸ், வெப்சைட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அது வந்து ப்ளூ ஹோஸ்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா 24/7 வந்து ஆன்லேயே இருக்கணும். உங்கள் வெப்சைட் டவுனே ஆகக்கூடாது. அதுதான் வந்து பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீசஸோட ஒரு சீனரவே அதுதான், வந்து டவுனே ஆகக்கூடாது. அப்படியே டவுன் ஆனாலும் இமீடியட்டாக உங்களுக்கு மெயில் வரணும். ஓகே, ஸோ அதில் ப்ளூ ஹோஸ்ட் வந்து பெஸ்ட்டு. நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் டவுன் ஆன மாதிரி நான் பார்க்கல. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட் சர்வீசஸ் வாங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ ப்ரொமோஷன் வீடியோ, நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அது போக நிறையா சர்வீசஸ் இருக்குது, நான் இதை தான் வாங்கணும்னு சொல்லலை. யூ கேன் கோ வித் ஹோஸ்டிங்கர், ஹோஸ்ட்கேட்டர், சைட் கிரவுண்ட் எல்லாமே வாங்கலாம். ஆனால் நீங்கள் wordpress.org அப்படிங்கிற சைட் போய் பாருங்களேன், அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீசஸில் ப்ளூ ஹோஸ்ட் தான் ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட்டில் இருக்குது, சைட் கிரவுண்ட் கூட தேர்ட்லாம் இருக்குது. ரொம்ப வருஷமாக அவங்க ப்ளூ ஹோஸ்ட், வேர்ட்பிரஸே சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் சைட்டை வந்து வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து நீங்கள் லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சைட்டை வந்து லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் யூஸ் ப்ளூ ஹோஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்காங்க. அதனால தான் நானுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நான் தனி வீடியோவாக உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன வீடியோ வந்து தனியாக போடுறேன். இப்போதைக்கு நான் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளானில் கூட யூ வில் கெட் அன்லிமிட்டெட் பேண்ட்வித். எல்லா பிளான்ஸ்லையுமே, பேசிக் பிளானாக இருக்கட்டும், ப்ரீமியம் பிளானாக இருக்கட்டும், ப்ளஸ் பிளானாக இருக்கட்டும், whatever it is, எல்லா பிளான்ஸ்லையுமே யூ வில் கெட் அன்லிமிட்டெட் பேண்ட்வித். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து 1 வருஷம் ஃப்ரீயாக தராங்க. 1 வருஷம் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஃப்ரீ. அந்த www. வாங்குறீங்க தெரியுமா, அது 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணி ப்ளே பண்ணிக்கணும். பட் இப்போதைக்கு திஸ் இஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது என்ன SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட் மேலே URL பார்த்தீங்கன்னா HTTPS இருக்கும், ஒரு எஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, எஸ் மீன்ஸ் SSL. SSL சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்கள் சைட் சேஃப், நீங்கள் ஒரு ஸ்பேம் கிடையாது, ஒரு நல்ல சைட் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால் SSL சர்டிஃபிகேஷன். அதை வந்து உங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒருவேளை SSL சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்கள் சைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் யுவர் சைட் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தா நிறைய யூசர் வந்து உங்கள் சைட்டை ரீடே பண்ண மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. இன்னொன்று கூகுள் வந்து உங்கள் சைட்டை வந்து லிஸ்ட்டே பண்ணாது. ஸோ SSL சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து உங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SEO டூல்ஸ் வந்து 100% ஃப்ரீயாக கொடுக்குறாங்க லைஃப் டைம். SEO டூல்ஸ், SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது கேட்குறக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும், டேர்ம்ஸ்லாம் கேட்கும்போது ஐயோ என்னமோ போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. பட் வெரி ஈஸி, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபோனை பற்றி நீங்கள் ரிவ்யூ எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ OnePlus பற்றி நீங்கள் எழுதிருக்கீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் கூகுளில் OnePlus பற்றி சர்ச் பண்ணும்போது உங்கள் சைட் வந்து கூகுளில் லிஸ்ட் ஆகணும். இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்போது அந்த கூகுளில் லிஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதணும். அது எப்படி எழுதுவீங்க? நான் சாதாரண ஆள், அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா அதுக்கு தான் ப்ளூ ஹோஸ்ட் வந்து SEO டூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதும்போது இது என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் கீவேர்டு வந்து பெருசாக இருக்குது, அதை சின்னமாக்குங்க. இல்லை உங்கள் கீவேர்டு சின்னமாக இருக்குது, பெருசாக்குங்க. நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸாக எழுதுங்க. உங்கள் கீ ஃப்ரேஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்குது, கண்டினியூஸ் சென்டென்ஸ் வந்து இல்லை, ஆக்டிவ் சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சொல்லும். ஸோ அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு வந்து ரிப்பீட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரிப்பீட்டடிவாக ஒரே வேர்டை திரும்ப யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணும்பொழுதே சொல்லும். அது சொல்கிறபடி கேட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆர்டிக்கல் வந்து SEO ஆப்டிமைஸ்ட் ஆர்டிக்கல் ஆயிடும். அப்போ ஈஸியாக உங்கள் ஆர்டிக்கல் வந்து கூகுளில் வந்து லிஸ்ட் ஆயிடும். அதை வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது போக ஃப்ரீ CDN, ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த எல்லா பேக்கேஜ்லையும் வந்து காமனாக வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் ரியலி குட். இது எல்லாத்த விட எனக்கு ப்ளூ ஹோஸ்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, சர்வர் வந்து இந்தியாவில் இருக்குது.
நான் வந்து சில ஹோஸ்டிங் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை. நிறைய ஹோஸ்டிங் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து சிங்கப்பூரில் இருக்கும், இல்லைனா யூகேல இருக்கும். இவங்க சர்வர் வந்து இந்தியாவிலே இருக்குது. அப்படிங்கிறனால உங்கள் வெப்சைட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், விச் இஸ் ரியலி குட். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து ப்ளூ ஹோஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இன்ட்ரோ முடிஞ்சு. இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, இப்போ வந்து ப்ளூ ஹோஸ்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணி கலர் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ தீம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கூகுள் போய்க்கோங்க, அதில் ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்களா, bluehost.in அப்படின்னு இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ bluehost.in, ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கனால .in சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா வேறு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் அவங்களோட லேண்டிங் பேஜ். இதில் போய்ட்டு நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் கிளிக் ஆன் லாகின். போத் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். நான் வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த க்ரெடென்ஷியல்ஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கிளிக் ஆன் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ வந்து பிளான் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ 3 பிளான் இருக்குது. இஃப் யூ ஆர் அ வெரி வெரி பிகினர், உங்களுக்கு ஒரே ஒரு வெப்சைட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக் பிளான் மோர் தென் எனஃப். ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க, ஒரு SSL சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டொமைன் வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஃப்ரீ. செகண்ட் இயர்லேருந்து ரெனிவல்லேருந்து நீங்கள் காசு கட்டிக்கணும். ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஆஃபரில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 25 சப்டொமைன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனல் யூசர் அப்படின்னா இவ்வளோ சப்டொமைன்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ அதுபோக இது எல்லாமே போதுமானதாக எனக்கு தோணுது. இல்லை நீங்கள் ரொம்ப ஹை அண்ட் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் பிளான். ஸோ 299 பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். ஓகே, ஸோ நான் வந்து பேசிக் பிளானே சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் டியூட்டோரியல் பர்பஸஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது. கிரியேட் அ நியூ டொமைன், புதுசாக ஒரு டொமைன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே ஒரு டொமைன் வாங்கி வச்சுருக்கீங்க, வேற எங்கேயோ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன், எனக்கு டொமைன்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை பாஸ், www.manoj.com இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, நான் அப்புறமா யோசிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கிளிக் ஹியர், ஐ வில் கிரியேட் மை டொமைன் லெட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் டொமைன் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அப்புறம் கூட டொமைனை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ கிரியேட் டொமைன் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ bymanoj.com .in .blog ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து .com வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே ஒருத்தங்க அதை வாங்கிட்டாங்க, சாரி இல்லை வேறு டொமைன் வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்து வேறு அடிக்கிறேன், manojeducation.com அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ திஸ் ஒர்க்ஸ், இந்த டொமைன் வந்து அவைலபிள். ஸோ இந்த டொமைனை வந்து நான் காசு கொடுத்து இப்போ வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ கேன் சி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். பின்கோடு எல்லாத்தையும் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் இமெயில் அட்ரஸ், ஏன்னா அதில் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இமெயில் அட்ரஸை ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபில் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியும். அதனால் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிடுங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி நம்பர் வேணும்னா ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஓகே, நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா யூ கேன் see the பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட், ஏன்னா நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, பேசிக் 36 மந்த் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு 179 per month போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு, அதாவது 36 மாதத்துக்கு 6444 ரூபா வந்து பில்லு போட்டிருக்காங்க. ஓகே, 36 மாதம் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 179 ரூபாய் கணக்கு பண்ணுறாங்க. டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6444. இதே எனக்கு வந்து 36 மந்த் வேண்டாம், எனக்கு வந்து 2 வருஷம் போதும், 24 மந்த்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்துக்கு 259 ரூபா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 6216 அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ், எனக்கு வந்து வெறும் 12 மாதம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 3588 ரூபா வந்து பில்லு போட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த லெவலில் 36 மந்த்ஸ் பிளானுங்கிறது ரொம்ப 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 ஒரு எக்கனாமியான பிளான். 3 வருஷத்துக்கு வெறும் 6000 ரூபாய் தான். என்னடா அது வெளியில் வந்து வெறும் 179 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து 3 வருஷத்துக்கு வாங்க சொல்கிறாங்க, என்னடா அது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இவங்கன்னு கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா ஹோஸ்டிங் சர்வீசஸும் இதே பாலிசி தான். நீங்கள் அதிகமான வருஷத்துக்கோ இல்லைனா அதிகமான மாதத்துக்கோ நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து குறைவான காசுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துக்கு பாருங்கள் வெறும் 6000 ரூபா தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வருஷத்தையோ இல்லை மாதத்தையோ குறைச்சி வாங்கும் பொழுது பில்லும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடும். இது வந்து இவங்கன்னு கிடையாது, எல்லா ஹோஸ்டிங் சர்வீசஸும் இப்படி தான். நிறைய ஹோஸ்டிங் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பிளான்லாம் வச்சிருக்காங்க. பட் இவங்க பரவாயில்ல, வெறும் 3 வருஷத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் வந்து 12 மந்த்ஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு சூஸ் 36 மந்த்ஸ் பிளான்.
இப்போ உங்களை நான் வாங்க சொல்லணும், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து 3 வருஷம் பிளான் தான் வாங்க சொல்லுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப லாபம். பட் ஃபார் டுட்டோரியல் பர்பஸ் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 12 மாதத்துக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே. ஸோ கீழே வந்தீங்கன்னா பில்லை பாருங்களேன், 9,000 போட்டிருக்காங்க. என்னடா அது இவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பேக்கேஜ் எக்ஸ்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து டிக்காக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்காக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அஸ் அ பிகினர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அன்டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த பழைய பில் தான் வந்திருக்கு. வித் ஜிஎஸ்டியை கால்குலேட் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு. ஓகே. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட் SEO டூல்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது பெர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன SEO அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பூதாகாரமான விஷயமா, ரொம்ப கஷ்டமான விஷயமா, டிஃபிகல்ட்டான விஷயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, கூகுளில் உங்கள் வெப்சைட்டை யாராவது சர்ச் பண்ணாங்க, இல்லைனா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பிளாகையோ ஒரு ஆர்டிக்கிளோ யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அது கூகுள் சர்ச் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி வெப்சைட்டாக வந்து வரணும். ஓகே. நீங்கள் சர்ச் பண்ணேன்னா ஒரு 10-15 லிஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அதில் ஒன் ஆஃப் தி வெப்சைட்டாக உங்கள் வெப்சைட் வரணும். அதுக்கு உங்கள் வெப்சைட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். நிறைய கீவேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த SEO டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, சில கீவேர்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், இந்த கீவேர்ட்ஸ் இப்படி அடிங்க, கீவேர்டு லென்த்து கூட இருக்குது, லென்த்தை கம்மி பண்ணுங்கள், ஒரே வேர்ட்ஸை திரும்ப திரும்ப அடிச்சிருக்கீங்க அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கள், ரெப்பிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது, அதேமாதிரி கிராமர் மிஸ்டேக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து அது உங்களுக்கு கற்றுத்தரும். நீங்கள் ஆர்டிக்கல் டைப் பண்ணும்பொழுது, பிளாக் டைப் பண்ணும்பொழுது அது கற்றுத்தரும். இப்படிலாம் பண்ணுங்கள், அப்படிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அது சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான SEO ஆப்டிமைஸ்ட் ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதுதான் வந்து SEO டூல்ஸ். அதை வந்து அவங்க பெர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக தராங்க, விச் இஸ் ரியலி ரியலி குட். ஸோ அப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா ஸோ ரெனிவல் டேர்ம்ஸ்லாம் வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் வந்து கேட்குறாங்க. அதை ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் ஆன் சப்மிட். ஸோ இதுதான் பேமெண்ட் பேஜ். ஸோ ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 4,200 சம்திங் வந்து வந்திருக்கு. நீங்கள் 36 மாதம் பிளான் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு வருஷம் பிளான்னால கொஞ்சம் கூட வந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் சைடில் நீங்கள் பார்க்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, EMI, வேலட், நெட் பேங்கிங், கூகுள் பே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது சௌரியமோ அதை சூஸ் பண்ணி பே பண்ணிடுங்க. ஸோ என்னடா இது 179 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 4,000, 5,000, 7,000 கதை விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலாக எனக்கு பிளாக் ஃப்ரைடே சேலில் இன்னும் கம்மியாக போயிட்டு இருக்கு. 5,000 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருக்காங்க. 5,300 சம்திங் தான். ஸோ நான் ஒரு சின்ன அனாலஜி சொல்கிறேன். நீங்கள் வாடகைக்கு வீடு பார்க்க போகிறீங்க. ஓகே. வாடகைக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு பார்க்க போகிறீங்க. சாதாரண ரூரல் சபர்பன் ஏரியாவில் போய் நீங்கள் வீடு பார்த்தா கூட வெரி மினிமம் யூ ஹேவ் டு பே 5,000 ஃபார் சிங்கிள் BHK ஹவுஸ். சாதாரண ஹவுஸுக்கு கூட யூ ஹேவ் டு பே 5,000 rupees. இல்லை கொஞ்சம் 2 BHK அப்படின்னு பண்ணிங்கன்னா 7,000 10,000 15,000 வந்து ரெண்டல் இருக்குது. நல்ல வீடு வேணா யூ ஹேவ் டு பே 20,000 நல்லா. இப்போ கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. நம்ம 5,000 வச்சுக்குவோம். கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு. ஸோ பட் ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு இவ்வளோ தாங்க சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கு வெறும் 6,000 ரூபாய் தான். வெரி 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 மினிமம் காஸ்ட் என்ன பொறுத்த லெவலில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வாடகை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காசு உங்கள் கையிலேருந்து போகும், உங்களுக்கு வரவு எதுவும் வராது. உங்களுக்கு காசு கையிலேருந்து போயிட்டு இருக்கும். மாதம் ஆனால் நீங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு காசு கொடுத்துட்ருக்கணும். பட் வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பராக நல்ல ஆர்டிக்கல்லாம் எழுதி சூப்பரான ஒரு வெப்சைட் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஹண்ட்ரட்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்படி தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கோம். திஸ் இஸ் அசட். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அசட் பண்ணுறீங்களோ இது ஒரு அசட். நீங்கள் நல்ல ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னா கூகுள் ரெவன்யூ, ஆட் ரெவன்யூ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் வரும், அஃபிலியேஷன் வரும். நல்லா ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட காசு வந்து இதில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், நான் கூட சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நல்ல இன்டெல், கூகுள் மாதிரி நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ அதனால் வந்து இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. 3 இயர்ஸுக்கு இவ்வளோ மணி தான், விச் இஸ் ரியலி ரியலி லெஸ். ஓகே. இப்போ உங்களோட மெயின் பேஜ்க்கு வாங்க, bluehost.in. அதில் போய்ட்டு லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டொமைன் நேம் நீங்கள் வாங்கினீங்களா, டொமைன் அப்படி இல்லைனா இமெயில் ஏதோ ஒன்று, இமெயிலோ உங்கள் டொமைன் நேமே அடிச்சுட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களை க்ரியேட் பண்ண சொல்லியிருந்திருக்கும். ஓகே. அதனால் நீங்கள் அது உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள். அப்படியே பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு கிளிக் ஆன் லாகின். ஓகே. இதுதான் வந்து ப்ளூஹோஸ்டோட டேஷ்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இதிலேயே வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வேர்ட் ப்ரெஸ்க்கு தேவையான லிங்க்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி சி பேனல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபைல் மேனேஜர், டேட்டா பேஸ் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த லெவலில் நீங்கள் சி பேனலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த டேஷ்போர்டில் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ப்ளூஹோஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ பாருங்களேன், wordpress.org போயிட்டு அதில் ஹோஸ்டிங்கை கிளிக் பண்ணுங்களேன். இந்த இருக்கு பாருங்கள், ஹோஸ்டிங்கை கிளிக் பண்ணுன்னு அதில் வேர்ட் ப்ரெஸ்ஸே யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ப்ளூஹோஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது லிஸ்ட்டில்.
ரொம்ப வருஷமாக ப்ளூ ஹோஸ்ட்டை தான் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வெப்சைட் வேர்ட்பிரஸோட வெப்சைட் ஹோஸ்டிங்க்கு ப்ளூ ஹோஸ்ட்டை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளூ ஹோஸ்ட்லேருந்து நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ கிளிக் ஆன் மை சைட்ஸ். அதில் ஆட் சைட் அப்படின்னு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி காட்டுது. சில பேருக்கு அந்த சைட் ஆல்ரெடி ஆட் ஆகி கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், கிளிக் ஆன் கிரியேட் நியூ சைட். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கேட்கும். ஒன்று நியூ சைட் கேட்கும், இல்லைனா மைக்ரேட் எக்ஸிஸ்டிங் சைட் வந்து கேட்கும். ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் கிரியேட் நியூ சைட். ஓகே, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் கெட் ஸ்டார்டட். இந்த இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இது வேண்டாம், இது கொஞ்சம் குழப்பம், பார்க்க ஈஸியாக தெரிஞ்சாலும் இது குழப்பம். ஸோ கிளிக் ஆன் கெட் ஸ்டார்டட். இந்த வெறும் வேர்ட்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் சைட்டுக்குன்னு ஒரு டைட்டில் கேட்குது. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் வந்து டெக் சைட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை டெக் பிளாக்ஸ், இல்லை நீங்கள் டாக்டர்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க, லாயர்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சைட்டுக்குன்னு ஒரு டைட்டில் கொடுங்க. அது வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ப்ளூ ஹோஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி உங்கள் சைட்டுக்கு நீங்கள் பேர் கொடுத்தோன்னே உங்கள் சைட்டோட ஹோம் பேஜ்க்கு மேலே டெக் பிளாக்ஸ் அப்படின்னு தெரியும். அது மாதிரி சைட்டுக்கு டேக்லைன் ஒரு சப்டைட்டில் மாதிரி. ஓகே, இது ஒரு சப்டைட்டில் மாதிரி, வி டீச் டெக்னாலஜி ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் என்னோட டொமைன். நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி சப்டொமைனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் நான் வாங்கின சைட் வேறு, நான் யூஸ் பண்ணுற சைட் வேறு, அதனால் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்கின சைட் வந்து இங்கே ஆல்ரெடி சூஸ் ஆகி இருக்கும். ஓகே, இதை வந்து அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு ஸோ டேரக்டரி வேணுன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, நம்ம வேர்ட்பிரஸ் சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ப்ளூ ஹோஸ்ட்டே நமக்காக பண்ணிட்டாங்க. ஸோ கிளிக் ஆன் லாகின் டு வேர்ட்பிரஸ். ஸோ இதுதான் உங்களோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட். இங்கே இருந்து தான் நீங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ண போகிறீங்க. வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இங்கே மட்டும்தான் இருக்கும். இந்த சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள். அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளூ ஹோஸ்ட்டோட டேஷ்போர்டை போய் பார்ப்போம். இந்த இருக்குது, அதில் மை சைட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வெப்சைட் வந்து ஆடாக இருக்கு பாருங்கள். ஸோ மேனேஜை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் லாக் இன் டு வேர்ட்பிரஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் அகைன் வந்துடும். ஓகே, ரொம்ப ஈஸி. இப்போ வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போய்க்குவோம். அங்கே போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ இங்கே போங்க, இதான் நீங்கள் உங்கள் சைட்டுக்கு கொடுத்த நேம் டெக் பிளாக். ஓகே, அதுக்கு கீழே போயிட்டு விசிட் சைட் ரைட் கிளிக் பண்ணி நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் சைட்டு இப்படி தான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், படி கேவலமாக இருக்குது, சைட் மாதிரி இல்லை, ஏன்னா நம்ம எதுவும் டெவலப் பண்ணவே இல்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே வாங்கலேன், தெர் இஸ் சம்திங் கால் போஸ்ட்ஸ். போஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் எழுத போகிற ஆர்டிகல்ஸ் தான். பிளாக் போஸ்ட்டு தான் அவங்க போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஆல் போஸ்ட், நீங்கள் எழுதுகிற எல்லா போஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு வேறு எதுவுமே இருக்காது. சாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆட் நியூ, நீங்கள் புதுசாக ஒரு பிளாக் போஸ்ட் எழுதணும்னா நீங்கள் ஆட் நியூ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் ஆட் நியூ, இங்கேயும் நீங்கள் ஆட் நியூ கொடுத்துக்கலாம். கேட்டகரிஸ், ஸோ கேட்டகரிஸ்னால் என்னென்னா இங்கே வந்து பாருங்களேன், இந்த வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ லைஃப் ஸ்டைல் இஸ் எ கேட்டகரி, ஃபேஷன் இஸ் எ கேட்டகரி, ட்ராவல் இஸ் எ கேட்டகரி. நீங்கள் கீழே பார்த்தா தெரியும், ஃபேஷன் இஸ் எ கேட்டகரி, ட்ராவல் ஒரு கேட்டகரி, லைஃப் ஸ்டைல் இஸ் எ கேட்டகரி. ஓகே, இப்போ நான் ஃபேஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபேஷன் கேட்டகரிக்குள்ளே இருக்க எல்லா பிளாக் போஸ்ட்டும் ஒரே பேஜில் நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி லைஃப் ஸ்டைலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைஃப் ஸ்டைலுக்குள்ளே லைஃப் ஸ்டைல் கேட்டகரிக்கு பாருங்கள், கேட்டகரின்னு இருக்கு பாருங்கள். லைஃப் ஸ்டைல் கேட்டகரிக்கு கீழே இருக்க எல்லா பிளாக் போஸ்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இதுதான் வந்து கேட்டகரி. டெக்னாலஜி, ஃபேஷன், ஸ்போர்ட்ஸ், நியூஸ், கிரிக்கெட், இது எல்லாமே கேட்டகரி. நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை போட்டுக்கலாம். அடுத்து டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டேக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு பிளாக் போஸ்ட் போங்களேன். இப்போ இந்த பிளாக் போஸ்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா டேக்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், லைஃப் ஸ்டைல் ட்ரெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னொரு பிளாக் போஸ்ட் போவோம். இப்போ இந்த பிளாக் போஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கேலரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணாலும் டேக் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி, கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த டேக் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் கூகுளில் வந்து உங்கள் வெப்சைட்டை உங்கள் ஆர்டிக்கில் யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மீனிங்ஃபுல்லாக நிறையா டேக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த இடம் வந்து டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பின்னாடி பார்ப்போம் டெவலப் பண்ணும்பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் தான் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸு, ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க. இது நம்ம டெவலப் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்த முக்கியமான விஷயம் பேஜஸ். ஸோ பேஜுக்கும் பிளாக் போஸ்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே வந்து நம்ம ஏதாவது கண்டென்ட் தான் போட போகிறோம். ஃபோட்டோஸு, டெக்ஸ்ட்டு, வீடியோஸ், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் போட போகிறோம். பட் பேஜுக்கும் பிளாகுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது பேஜ் பாருங்களேன், இது வந்து அமேசானோட ஹோம் பேஜ். ஓகே, ஸோ அது அதே மாதிரி இது வந்து இந்த கலர் பிளாகோட ஹோம் பேஜ். ஓகே, இது வந்து ஹோம் பேஜ்னு சொல்லுவோம்.
அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ், கேரியர்ஸ், கான்டாக்டஸ் இதெல்லாம் வந்து பேஜஸ். இது பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்லேயும் போனீங்கன்னா கான்டாக்டஸ், அபவுட்டஸ் இதெல்லாம் வந்து பேஜஸ். இப்போ நான் அபவுட்டஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்களேன், ஃப்ளிப்கார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து பெருசாலாம் மாறவே மாறாது. இது ஒரு ஸ்டாட்டிக் பேஜ். ஸோ மேக்ஸிமம் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டை ஒரு பேஜில் போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னது, பேஜஸ். ஓகே, பேஜ் வந்து மாறாது. பட் பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் டேக் பண்ணிக்கலாம், கேட்டகரிக்கு கீழே கொண்டு போய்க்கலாம், நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பிளாக் போஸ்ட்டில் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பேஜுக்கும் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம நிறையா பேஜஸும் க்ரியேட் பண்ணுவோம், அதே போக பிளாக் போஸ்ட்டு வந்து நம்ம நிறையா க்ரியேட் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேஜஸ்லாம் நம்ம ஒரு டைம் தான் க்ரியேட் பண்ணுவோம். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது ஹோம் பேஜ், பிளாக் பேஜ், கேட்டகரி பேஜ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். கான்டாக்டஸ், அபவுட்டஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அது வந்து ஒன் டைம் டெவலப்மெண்ட் தான் பேஜ் டெவலப்மெண்ட். பட் பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்போலாம் டைம் இருக்கோ, எப்போலாம் பொழுது போலையோ அப்போலாம் ஆட் நியூ கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு பிளாக் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் டெய்லி அதை யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். பேஜஸ் வந்து 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே பண்ண மாட்டீங்க. ஓகே, டொமைன் வாங்கியாச்சு, ஹோஸ்டிங் வாங்கியாச்சு, வேர்ட் ப்ரெஸ்ஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குலாம் இருக்கும். இன்னும் ஒரு காம்பனண்ட் மட்டும் மிஸ்ஸிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம். ஸோ தீம் வந்து சூப்பரான ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கோ டு அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தீம்ஸ். ஸோ கிளிக் ஆன் தீம்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும், ஏற்கனவே வந்து 4 தீம் வந்து வேர்ட் ப்ரெஸ் நமக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூ ஹோஸ்ட்டே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அப்படி தான், நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க டிஃபால்ட்டாக கொஞ்சம் தீம்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 1000 தீம்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு தீம் மட்டும்தான் அட் அ டயத்தில் ஆக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 2021 அப்படிங்கிற இந்த தீம் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது, மிச்சதெல்லாம் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த தீம் தான் இப்போதைக்கு நமக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது. இந்த தீம் எனக்கு வேண்டாம். ஸோ ஐ நீட் அ நியூ தீம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போயிட்டு வேர்ட் ப்ரெஸ் ஆர்க் தீம்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆட் நியூ தீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, நான் ஐ எம் கிளிக்கிங் ஆன் ஆட் நியூ தீம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், நிறையா பாப்புலர் தீம்ஸ் வந்து காட்டுது. ஆஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு தீம், நிறையா பேர் இது இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓஷன் WP அகைன் அ வெரி பாப்புலர் தீம். நிவி இஸ் அகைன் அ வெரி பாப்புலர் தீம். இந்த மாதிரி நிறையா பாப்புலர் தீம்ஸ் வந்து இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கலர் பிளாக். ஸோ டைப் கலர் பிளாக். இதாக பாருங்க, கலர் பிளாக். ஸோ 2 கலர் பிளாக் வருது, ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று லைட் வெர்ஷன், இன்னொன்று வந்து டார்க் வெர்ஷன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், mysterythemes.com அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்க ஏகப்பட்ட தீம்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். பையிங் லிங்க்கு, டவுன்லோடிங் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து லைட் வெர்ஷன், இது டார்க் வெர்ஷன், ரெண்டுமே ஒன்று தான். ஒன்லி கலர் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் போக உங்களுக்கு அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் கலர் பிளாக் ப்ரோ. இந்த பாருங்கள், ப்ரோ. ஸோ கலர் பிளாக் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம டெவலப் பண்ண போகிற சைட்டு இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் எழுதுகிற பிளாக் போஸ்ட்லாம் இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, எனக்கு இன்னும் காசு கொடுத்து நல்ல ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு பை ப்ரீமியம். கலர் பிளாக் ப்ரோ வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் கிடைக்கும், வீடியோ கேப்பபிலிட்டிஸ்லாம் கிடைக்கும். ஓகே, நிறைய கேட்டகரிஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி அனிமேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, செப்பரேட் கேட்டகரி போஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். பட் என்ன பொறுத்தளவில் பிகினருக்கு இந்த நார்மல் கலர் பிளாக்கே போதும். ஃப்ரீ கலர் பிளாக் தீமே போதுமானது. ஓகே, இப்போ உங்கள் வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்ட் போயிட்டு கலர் பிளாக்கை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் பண்ண மட்டும் பார்த்தாது, ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஆன் ஆக்டிவேட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த தீம் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். கலர் பிளாக் வந்து இப்போதைக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது. அதுபோக இன்னொரு 4 தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஓகே, நைஸ் அண்ட் க்ளீன். இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு தீம் தான் இருக்குது. ஒரே ஒரு தீம் தான் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஆன் இன்ஸ்டால் பிளகின்ஸ். ஸோ இந்த தீமுக்குன்னு சில பிளகின்ஸ் வந்து தேவைப்படும். அதனால் கிளிக் ஆன் இன்ஸ்டால் பிளகின்ஸ். எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்கள். பல்க் ஆக்ஷனில் இன்ஸ்டால். கிளிக் ஆன் அப்ளை. ஓகே, எல்லா பிளகினும் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து உங்கள் சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே போங்க, விசிட் சைட்டை வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, பட் ஓரளவுக்கு இந்த கலர்லாம் வந்து மாறி இருக்குது. இதையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வித் கலர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டெமோ அதெல்லாம் வருது. ஓகே, ஒருவேளை அந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியாட்டி கூட கோ டு அப்பியரன்ஸ், அங்கே கலர் பிளாக் செட்டிங்ஸ், அதே ஆப்ஷனுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா
டெமோ வந்து இம்போர்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு டெமோ தான் பாசிபிள், மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்போது இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ஆன் இம்போர்ட். ஸோ டெமோ தீம் வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுதே வந்து சில பிளகின்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட் வந்து கொடுத்துருங்க மறக்காமல், இல்லைனா வந்து டெமோ வந்து இம்போர்ட் ஆகாது. இம்போர்ட் டெமோ நவ். ஸோ டெமோ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு, இல்லைனா சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். நான் சைட்டை வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா அப்படியே டெமோ கண்டென்ட் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிருக்குது. இதுதான் உங்கள் சைட்டு story.manojmindfit.com. எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டெமோ தீம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள், மோரார்லெஸ் வந்து சேமாக இருக்குது. இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டுக்கு போங்க. அதில் சில பிளகின்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம், அதை வந்து செக் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் போனோன்னே மேலே காட்டுது பாருங்களேன், சில ரெக்கமெண்டட் பிளகின்ஸ்க்கு வந்து அப்டேட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஆக்டிவாகவும் இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், பிகின் ஆக்டிவேட்டிங் பிளகின்ஸ். ஸோ சிங்கிளாகவும் ஆக்டிவேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா பல்க் ஆக்டிவேஷனில் போயிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் நவ். இப்போது பேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ப்ரைவசி பாலிசி, சாம்பிள் பேஜ், கியூட்டன்பர்க் இருக்குது, இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணணும் தேவை கிடையாது. ஸோ போஸ்ட் போங்களேன், 15 போஸ்ட் வந்து இருக்குது, 15 போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. ஓகே, இதெல்லாம் என்ன போஸ்ட் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், உங்கள் டெமோ சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்ஸ் தான். ஓகே, இதெல்லாம் யாருக்கோ எழுதின போஸ்ட்டு, நமக்கு தேவையான போஸ்ட் கிடையாது, இது உங்கள் சைட்டுக்கான போஸ்ட் கிடையாது, ஜஸ்ட்டு டெமோலேருந்து இம்போர்ட் ஆகிருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் ஆல், கோ டு மூவ் டு ட்ராஷ் அண்ட் அப்ளை. பாருங்கள் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ட்ராஷ் பார்த்தீங்கன்னா 15 காட்டுது. இப்போது உங்கள் சைட்டை வந்து ரீலோட் பண்ணி பாருங்கள், எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம எந்த கண்டென்ட்டுமே போடல. நம்ம கண்டென்ட் ஆட் பண்ண அழகாக அந்த இடத்துல வரும். ஸோ பொறுமையாக சைட்டை வந்து இப்போ நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டுக்கு போங்களேன். அதில் தெர் இஸ் சம்திங் கால் பேஜஸ். பேஜஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பாருங்களேன், ஹோம் பேஜும் இல்லை, பிளாக் பேஜும் இல்லை. அப்போது அந்த 2 பேஜையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கிளிக் ஆன் ஆட் நியூ பேஜ். ஸோ கியூட்டன்பர்க் பேஜ் பில்டரில் தான் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல டைப் ஹோம், HOME, அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். கிளிக் ஆன் பப்ளிஷ். இப்போ கீழே போயிட்டு வியூ பேஜ் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபில் ஓப்பன் பண்ணி உங்கள் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹோம் பேஜ். ஓகே, உங்கள் ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு தெரியுதா, manojmindfit.com. அதுக்கப்புறம் பாருங்கள் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஹோம் பேஜ்னு எப்படி இருக்கணும், story.manojmindfit.com அதோட நிற்கணும். பட் எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள் வருது, இது என்னங்கிறத சரி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கோ டு ஹோம் பேஜ் அண்ட் கிளிக் ஆன் வேர்ட்ப்ரெஸ். இந்த வாரத்தில் வேர்ட்ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போங்க. அங்கே திரும்ப பேஜஸ் போங்க, இதாக இருக்குது, ஏற்கனவே பேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு கிளிக் ஆன் நியூ அண்ட் டைப் பிளாக். ஸோ கிளிக் ஆன் பப்ளிஷ். ஓகே, இப்போ திரும்ப வேர்ட்ப்ரெஸ் கிளிக் பண்ணுங்கள், வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போங்க. அதில் யூ கேன் சி ஹோம் பேஜும் இருக்குது, பிளாக் பேஜும் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜை வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கோ டு செட்டிங்ஸ். இதாக இருக்குது பார்த்தீங்களா செட்டிங்ஸ், அதில் ரீடிங், கிளிக் ஆன் ரீடிங். அதில் பாருங்களேன் என்ன இருக்குன்ட்டு, ஹோம் பேஜ் டிஸ்பிளே வந்து யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் பேஜை தான் வைக்கணும். ஸோ சூஸ் ஸ்டாட்டிக் பேஜ். அதில் ஹோம் பேஜுக்கு செலக்ட் ஹோம், நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிங்களா ஹோமு, அதை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி போஸ்ட் பேஜ், பிளாக் போஸ்ட் பேஜுக்கு சூஸ் பிளாக் பேஜ். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ கீழே போய்ட்டு கிளிக் சேவ் சேஞ்சஸ். சூப்பர். இப்போ உங்கள் ஹோம் பேஜை லோட் பண்ணி பாருங்களேன், story.manojmindfit.com. ஸோ இங்கெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு பாருங்கள், கேட்டகரியெலாம் தானாக வந்திருக்கு, நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராப்பர் ஹோம் பேஜ் நவ். இன்னொரு விஷயம் நீங்கள் ஹோம் பேஜில் நோட் பண்ணிங்களா, மேலே பாருங்களேன், கலர் பிளாக் வி டீச் டெக்னாலஜி ஹியர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆக்சுவலாக என்ன பேர் கொடுத்தோம், டெக் பிளாக்னு தான் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து டெமோ தீமை வந்து இம்போர்ட் பண்ணும் பொழுது அது வந்து அதோட நேமை ஓவர் ரைட் பண்ணி வச்சிருக்குது, கலர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு தீமோட நேமே வந்து ஓவர் ரைட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ கோ டு வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட், அதில் செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் ஜென்ரல் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா பேர் மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ டைப் டெக் பிளாக், இல்லை உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
சப்டைட்டிலையும் நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். SSL சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா HTTPக்கு பக்கத்தில் HTTPS அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல, பிகாஸ் திஸ் இஸ் அ டெமோ சைட். ஸோ ஃபுல்லாக கீழே போயிட்டு கிளிக் ஆன் சேவ் சேஞ்சஸ். ஓகே, இப்போ திரும்ப செட்டிங்ஸ் போங்க, ரீடிங் கிளிக் பண்ணுங்கள். ரீடிங். ஸோ ஏற்கனவே இதில் நம்ம மாற்றினது ப்ராப்பராக இருக்குது, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ திரும்ப செட்டிங்ஸ் போங்க, பெர்மா லிங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், பெர்மா லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு உங்களோட போஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் பெஸ்ட் ஆப்ஷன் எது தெரியுமா? சூஸ் போஸ்ட் நேம். நீங்கள் போஸ்ட் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கும்? உங்கள் போஸ்ட்டெல்லாம் story.manojmeanfeed.com. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் போஸ்ட்டோட டைட்டில் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொச்சா மச்சான் இருக்குது. ஸோ அதனால் போஸ்ட் நேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் சேவ் சேஞ்சஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம போஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் போங்களேன். போஸ்ட்டில் போயிட்டு கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம டெமோ தீம்லேருந்து வந்த கேட்டகரிஸ். இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. நம்ம புதுசாக நமக்கு தேவையான கேட்டகரியை நம்மளே க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அப்ளை, எல்லாமே இப்போ டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி திரும்ப போஸ்ட் போங்க, டேக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெமோ தீம்லேருந்து வந்த எந்த டேக் நமக்கு தேவையில்லை, நம்மளோட டேக்கை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட். ஸோ நீட் அண்ட் க்ளீன், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நீ ஏன் வந்து எல்லா போஸ்ட்டு கேட்டகரி டேக்லாம் ஏன் டெலீட் பண்ணுறீங்க, அதுக்கு டெமோ தீம் இன்ஸ்டாலே பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இங்கே பாருங்களேன். ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் தான், இந்த லே அவுட் தான் நமக்கு தேவை. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கேட்டகரிஸு, அதே மாதிரி இங்கே ட்ரெண்டிங் நவ், இந்த லோகோ, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதே மாதிரி கீழே வந்து ஃபூட்டர், ஹெட்டர், இந்த ஃபேப்ரிக் தான் நமக்கு தேவையே தவிர நமக்கு வந்து கண்டென்ட் தேவை கிடையாது. கண்டென்ட் வந்து வேற யாரோட கண்டென்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது. அதனால தான் அது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ போங்க. போஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானே வந்து ஒரு 5 கேட்டகரிக்கு வந்து டிவைட் பண்ணி போஸ்ட் வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் வேர்ட் ஃபைலில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆர்டிக்கல் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், வேறு சைட்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பட் வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வேர்ட் ஃபைலில் காப்பி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அப்படியே காப்பி பண்ணி உங்கள் சைட்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். டைரெக்டாக நீங்கள் டெவலப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கிலையும் 2 போஸ்ட் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து நான் 2 ஆர்டிக்கல் வந்து வச்சுருக்கேன். அது போக சம் பிக்சர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஓகே, புரியுதா? ஸோ இந்த 5 கேட்டகரி தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ கோ டு போஸ்ட், ஆட் நியூ. ஸோ நம்ம எடிட் பண்ண போகிறது வந்து கியூட்டன்பர்க் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால் கியூட்டன்பர்க் எடிட்டர். இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் எடிட்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போக நிறைய எடிட்டர்ஸ் வந்து இருக்குது. எலமெண்டார்னு ஒன்று இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய இருக்குது. WP பேக்கரின்னு ஒன்றுலாம் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் எடிட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட நேம் கேட்குது, ஆட் டைட்டில்னு இருக்குது. ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 6 இன்னோவேட்டிவ் அனிமேஷன் ட்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட டைட்டில். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு வாங்க. இதில் ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே போஸ்ட் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. போஸ்ட் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா யூ கேன் சி ஃபீச்சர்ட் இமேஜ். ஸோ இந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ செட் ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் ஃபைல்ஸ், அதில் போயிட்டு செலக்ட் ஃபைல்ஸ். ஸோ இந்த பிக்சரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பிக்சருக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி SEO ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து யாராவது கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது உங்கள் ஆர்டிக்கிள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு மீனிங்ஃபுல்லான டெக்ஸ்ட்டை வந்து இதில் டைப் பண்ணணும். நான் வந்து ஏதோ ஒன்று இன்னோவேஷன் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைட்டில் கொடுங்க. கேப்ஷன் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு டயர் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள். பட் முக்கியமான விஷயம் ஆல்ட் டெக்ஸ்ட். இதுதான் வந்து உங்களோட கூகுள் சர்ச் இன்ஜினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கிளிக் ஆன் செட் ஃபீச்சர்ட் இமேஜ். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கிளை டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 விதமாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிடலாம். அப்படின்னு கொடுக்கலாம்.
இன்னொரு பிளாக் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒவ்வொரு பிளாக்கையும் நீங்கள் டெஸ்ட் பண்ண உங்களுக்கே வந்து எழுத பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிளாக் அதுக்கு முன்னாடி எழுதாதவங்க கூட எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணலாம். அதோட கலரை சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா கலர் மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நீங்கள் கூட்டலாம். ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ லைக். ஸோ இன்னொரு பிளாக் ஆட் பண்ணணுமா, பிளாக் ஆட் பண்ணணுமா, நீங்கள் வந்து போங்க. ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஆன் மீடியா. இங்கே வந்து 3 விதமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒன்று வெளியிலேருந்து அப்லோட் பண்ணலாம், இல்லைனா மீடியா லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது வெளியில் இருக்க பிக்சர் கூகுள் பிக்சருக்கு நீங்கள் லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். தட் இஸ் கால் URL. நான் வந்து இப்போ மீடியா லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணுறேன். அதாவது உங்கள் வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங்குள்ளே இருக்கக்கூடிய என்னது கேலரி. ஓகே, ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் வீடியோ. யூ கேன் ஆட் எனிதிங், யூ கேன் ஆட் எனி பிளாக், பேராகிராஃப், ஹெட்டிங், பிக்சர், வீடியோ, ஆடியோ என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளாகை டெவலப் பண்ணிட்டு போகலாம். இது வந்து மேனுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விதம். இல்லை நான் வந்து ஒன் ஷாட்டில் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல உங்கள் கர்சரை வச்சுக்கோங்க. உங்களோட ஆர்டிக்கிளுக்கு இப்போ போங்க. ஸோ திஸ் இஸ் மை ஆர்டிக்கிள். ஓகே, வேர்டில் வந்து நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை Ctrl+C காப்பி பண்ணுறேன். ஓகே, Ctrl+A கொடுங்க, எல்லாம் செலக்ட் ஆகிடும். Ctrl+C கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பியூட்டியை. இந்த இடத்துல Ctrl+V பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணதான். அப்படியே அந்த ஆர்டிக்கிள் இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சா வித்தவுட் எனி எஃபோர்ட். சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. இடையில ஏதாவது பிக்சர் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இஃப் யூ ஹேவ் டு ஆட் சம் பிக்சர், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே போயிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோ டு இமேஜ் ஆர் கேலரி, உங்களுக்கு என்ன தோணுதோ. ஓகே, அப்லோட் ஃப்ரம் சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணாலும் சரி தான், நீங்கள் மீடியாலேருந்து அப்லோட் பண்ணாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிக்சர் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா இந்த பாருங்கள் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். திஸ் இஸ் a GIF இமேஜ். ஸோ அழகாக ஒர்க் அவுட் ஆகுது. இதோட சைஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ரவுண்டட் கார்னராக மாற்றலாம். ஓகே, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டிஃபால்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். சைஸை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான். கேப்ஷன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி நீங்கள் இந்த பிளாக் வந்து மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், மேலேயோ கீழேயோ போகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அப் ஆர் மூவ் டவுன். இப்போ மேலே போயிடுச்சு, திரும்ப மூவ் அப். இது மேலே போயிட்டு இந்த இன்னோவேஷன் கீழே வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடியோ வந்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோ டு வீடியோ. இதாக இருக்கு பாருங்கள் வீடியோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 3 ஆப்ஷன் கேட்குது. வீடியோ அப்லோட் பண்ணலாம், இல்லைனா URL கொடுக்கலாம், லிங்க் கொடுக்கலாம். வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப பெரிய ஜைஜான்டிக் சைஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளூ ஹோஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இவங்கன்னு கிடையாது, எந்த ஹோஸ்டிங்குமே வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஃபைலாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு குட்டியூண்டு வீடியோவாக இருக்கும், ஒரு 2 MB 10 MB இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கிளிக் ஆன் இன்சர்ட் URL. இந்த இடத்துல ஒரு லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். என்ன லிங்க்கு, இங்கே போனீங்கன்னா யூ ஹாவ் அ வீடியோ. இது என்னோடய வீடியோ தான், ஆப்பிள் ஐஃபோனோட வீடியோ. ஸோ கிளிக் ஆன் ஷேர் அண்ட் காப்பி த லிங்க். இப்போ அதை அங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. என்டர், முடிஞ்சு. இந்த வீடியோ வந்துருச்சா, வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதுக்குள்ளே ஆல்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது தான். இப்போது கிளிக் ஆன் பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இங்கே போங்க, வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம போஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்களா 6 இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ், அகைன் அன்கேட்டகரைஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை கரெக்ட் பண்ணுவோம். ஸோ கீழே போய் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் இமேஜ், நம்ம செட் பண்ண ஃபீச்சர்ட் இமேஜ் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே டைட்டில் அது மேலே ஓவரில் இருக்குது, தெரியுதா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. ஆத்தர் வந்து என்னோட பேர், நான் தான் எழுதியிருக்கேன், என்ன டேட்டில் எழுதியிருக்கேன். அன்கேட்டகரைஸ்டுன்னு இருக்குது, அதை மாற்றணும் நம்ம. ஓகே, ஸோ கீழே பாருங்கள் கண்டென்ட் அழகாக போகுது. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க பிளாக் போஸ்ட், ஒன்றுமே கிடையாது. டெய்லி நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதலாம், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போல நீங்கள் எழுதிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேட்டகரி வந்து மாற்றுவோம். ஸோ நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க ஆக்சுவலாக கேட்டகரி சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கோ டு த எடிட்டிங் பேஜ். ஸோ இங்கே போயிட்டு ஸோ போஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். போஸ்ட்
போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இங்கே பாருங்கள் கேட்டகரி இருக்குது. எந்த ஒரு கேட்டகரியுமே நம்ம சூஸ் பண்ணலை. அதனால தான் அது அன்கேட்டகரைஸ்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்கு. ஸோ கிளிக் ஆன் ஆட் நியூ கேட்டகரி. நீங்கள் கேட்டகரி எங்கேயும் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட்லேயும் போய் ஆட் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் இங்கேயே ஆட் பண்ணுறேன். ஸோ கேட்டகரிக்கு பேர் என்ன கொடுத்தேன்? அனிமேஷன். இது பேரண்ட் கேட்டகரியா சைல்டு கேட்டகரி அப்படின்னு கேட்குது. திஸ் இஸ் அ பேரண்ட் கேட்டகரி. ஸோ கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஆட் நியூ கேட்டகரி. இப்போது அன்கேட்டகரைஸ்டை எடுத்து விட்டுட்டு அனிமேஷனுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகே இருக்கா? இப்போ இந்த போஸ்ட் வந்து அனிமேஷன் கேட்டகரிக்கு கீழே இருக்குது. டேக்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் என்னென்ன வேணும்? ஸோ அனிமேஷன், இன்னோவேஷன், ஓகே கமா போட்டுக்கணும். கமா போட ஒவ்வொரு டேக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 3 டேக் போதும் நான் நினைக்கிறேன். ஓகே இதெல்லாம் நீங்கள் கேட்டகரி டேக்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் அப்டேட். மறக்காமல் அப்டேட் பண்ணிடணும், அப்போ தான் சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த போஸ்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அனிமேஷன் கேட்டகரி கீழே வந்துருச்சு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் அனிமேஷன் கேட்டகரி கீழே வந்துருச்சு. போஸ்ட் இப்போ அழகாக இருக்கா? கீழே போய் பாருங்கள், நீங்கள் போட்ட டேக்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பர். இப்போது அந்த கேட்டகரி கிளிக் பண்ணுங்களேன். இந்த அனிமேஷன் கேட்டகரிக்குள்ள எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு உங்களால் இப்போ பார்க்க முடியும். இப்போ கேட்டகரி அனிமேஷன், அதுக்குள்ளே ஒரே ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கோம். அதோட தம்பு இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு, ஃபீச்சர்ட் இமேஜ். நீட்டாக இருக்குல்ல? ஸோ இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் பிளாக் லுக்ஸ். இப்போதைக்கு ஒரே ஒரு ஆர்டிகல் எழுதிருங்க, அது இந்த இடத்துல லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ண எல்லாமே இந்த இடத்துல வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 பிளாக் போஸ்ட் வந்து எழுதியிருக்கேன். 5 கேட்டகரிக்கு கீழே 10 பிளாக் போஸ்ட் வந்து எழுதியிருக்கேன். அதில் ரீசெண்ட் பிளாக் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதுபோக மேலே பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லாம் லிஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்க டேக் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ உங்களோட டெமோ சைட் போய் பாருங்களேன். டெமோ சைட்டில் வந்து இங்கே ஒரு ஸ்லைடர் இருக்குது. ஓகே மேலே இருக்க டேக்ஸ் வந்து வந்துருச்சு. சைடில் இந்த பார்ட் ஏற்கனவே நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் போஸ்ட் எல்லாம் வந்து அழகாக வந்து லிஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம சைட்டில் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, மோர் டெமோஸ் டாக்குமெண்டேஷன், இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் அஸ் பேஜும் இந்த இடத்துல வந்து அபவுட் அஸ் பேஜும் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போங்க. அங்கே போயிட்டு கோ டு ப்ளக்கின்ஸில் போயிட்டு ஆட் நியூ. ஸோ ப்ளக்கின்ஸ் வந்து ஏன் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் சர்ச்சில் போயிட்டு டைப் கியூட்டன்பர்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூஜின்னு ஒன்று இருக்கும், கியூட்டன்பர்க் பிளாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பார்த்தாது, யூ ஹாவ் டு ஆக்டிவேட் இட். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேஜஸ்க்கு போங்க. இந்த இருக்கு பாருங்கள் பேஜஸ். ஸோ கிளிக் ஆன் பேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் பேஜும் கிடையாது, அபவுட் அஸ் பேஜும் கிடையாது. ஸோ மேலே போயிட்டு ஆட் நியூ. ஸோ டைட்டில் கொடுங்க கான்டாக்ட் அஸ். ஓகே இது என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஏஜி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கு பாருங்கள் யூஏஜி டெம்ப்ளேட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே கான்டாக்ட் அஸ் பேஜ் எல்லாமே வரும். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கான்டாக்ட் அஸ் பேஜஸ் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ரீ பில்ட் டெம்ப்ளேட்ஸ், அதாவது அந்த கியூட்டன்பர்க் பிளகின்லேருந்து நமக்கு வந்திருக்கு. அதனால தான் அந்த பிளகின் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் கான்டாக்ட் அஸ் டெம்ப்ளேட் இதை கொடுங்க. ஸோ கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே உங்களுக்கு ஈஸியாக போச்சு பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து இந்த ஃபோட்டோ வேண்டாம்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு யூ கேன் டெலீட் திஸ், ரிமூவ் பிளாக் கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்து இந்த பிக்சரை விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வாங்க, சென்டஸ் மெசேஜ் அப்படின்னு இருக்குது, இது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்டஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது இந்த மேப் வந்து இந்த இடத்துல வரணும். பட் இதை பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ மேப் வந்து இருக்குது. ஓகே இதை வந்து ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி நியூயார்க்கை வந்து காட்டுது. ஓகே நியூயார்க்கு வந்து காட்டுது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இந்த HTML கோட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ கோ டு கூகுள் மேப்ஸில் போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சும்மா ஒரு லொக்கேஷன் சர்ச் பண்ணுறேன், அண்ணா நகர் மதுரை அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்.
ஸோ இந்த வந்துருச்சு. இப்போது ஷேரை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்கு பாருங்கள், ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு எம்பட் எ மேப் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்கு பாருங்கள், காப்பி HTML இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். காப்பி ஆகிடுச்சுக்கு இந்த கோடு. இப்போது அந்த பாக்ஸில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ப்ரிவியூ கொடுத்து பாருங்கள், உங்கள் லொக்கேஷன் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிளாக்லாம் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி யூ ஜஸ்ட் டைப் யுவர் அட்ரஸ். ஓகே, அதுக்கப்புறம் காலர்ஸ் தான் ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ் யூ கேன் கிவ். ஓகே, கிளிக் ஆன் பப்ளிஷ். இப்போ கான்டாக்டர்ஸ் பேஜை வியூ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படி தான் இருக்கும் உங்கள் கான்டாக்டர்ஸ் பேஜ். சிம்பிள். இந்த கான்டாக்டர்ஸ் பேஜில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இந்த பேஜுக்கு சைடில் பார்த்தீங்களா, இந்த சைட் பார் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓகே, நார்மலாக பேஜஸில் வந்து இப்படி இருக்கக்கூடாது. பிளாக்ஸில் வேணால் அப்படி இருக்கலாம், பட் பேஜஸில் பாருங்களேன் இது கொஞ்சம் அக்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யூஸ்வலாக கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து ஒரு ஃபுல் பேஜாக இருந்தால் எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை ஒரு வேளை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கான்டாக்டர்ஸ் பேஜ் இருக்கும் பொழுதே, இப்போ பாருங்கள் நான் கான்டாக்டர்ஸ் பேஜில் இருக்கேன், இந்த பேஜ் இருக்கும் பொழுதே மேலே போய்ட்டு கிளிக் ஆன் கஸ்டமைஸ். இதில் டிசைன் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேஜ் செட்டிங் இங்கே பார்த்தீங்களா, லேஅவுட்டு. இப்போ இந்த லேஅவுட்டில் இருக்கும், அதனால இந்த சைடில் அது வருது, சைட் பார். இப்போது ஃபுல் பேஜ் வேணும் அப்படின்னா எய்தர் யூ கேன் கிவ் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஓகே, ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்கள் கான்டாக்டர்ஸ் பேஜ் நீட்டாக இருக்குது பாருங்கள். இல்லை நடுவில் மட்டும் வேணும், சைடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ் ஒன். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஸோ பப்ளிஷ், மேலே வந்து பப்ளிஷை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சேவ் ஆகும். ஓகே, க்ளோஸ் திஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் கான்டாக்ட் பேஜ் நவ். ஓகே, இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கான்டாக்டர்ஸ் பேஜோட அந்த எடிட்டிங் பேஜ் போங்க, அதில் கீழே ஏதாவது ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே கர்சரை வைங்க, ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோட், நான் வந்து கோட் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ கோட். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணாலும் கான்டாக்டர்ஸ் பேஜில் ஆட் பண்ணிகிட்டே போகலாம், உங்களுக்கு பிடிச்சது தான். ஓகே, ஸோ இதில் போய் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் ஆன் பிளாக், ஏன்னா இதுதான் பிளாக்கு. இந்த பிளாக்கை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பிளாக். இந்த பிளாக் அதுவாக செலக்ட் ஆயிரும், அப்படி இல்லைனா கிளிக் ஆன் பிளாக். ஓகே, அதில் லேஅவுட்டை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். மாடர்ன் இல்லைனா கொட்டேஷன், இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் அந்த மாதிரி வரும். ஸோ கலரை சேஞ்ச் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஹவர் கலர், நார்மல் கலர், எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ட்விட்டர் ஐக்கான் வேணுமா வேண்டாமா, ஸோ நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் அப்டேட். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் பேஜை. நைஸ். இப்போ இந்த பேஜில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் அஸ் எ மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து யூசர் வந்து அவங்க நேம், இமெயில் ஐடிலாம் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். ஓகே, இது மட்டும் தான் நீங்கள் இப்போதைக்கு பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோ டு யுவர் டேஷ்போர்ட், வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட். அதில் WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஏற்கனவே ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வந்து இருக்குது, அதாவது ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே கொடுத்துருக்குறாங்க, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் ஆன் எடிட். ஸோ அதில் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க, அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல எந்த மெயிலுக்கு மெயில் ரிசீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். நான் என்னோடய மெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் லைன் வந்து ஏதாவது ஒன்று எழுதுங்க, இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, அவ்வளோதான். இது ரெண்டு போதும், ரொம்பலாம் பெருசாக அதை செய்ய வேண்டாம். இது இப்போதைக்கு பேசிக் லெவலில் இது ரெண்டும் போதும். அடுத்து கன்ஃபர்மேஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் மெசேஜ் வந்து யூசர் டைப் பண்ணதுக்கப்புறம், அந்த கான்டாக்ட் ஃபார்மில் யூசர் டைப் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்ன நீங்கள் மெசேஜ் சொல்ல போகிறீங்க, மெசேஜாக சொல்ல போகிறீங்களா, வேறு எதுவும் பேஜை காட்ட போகிறீங்களா, வாட் எவர் இட் இஸ். நான் மெசேஜாகவே சொல்லிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ், வி வில் பி இன் டச் வித் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ கிளிக் ஆன் சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ கான்டாக்டர்ஸோட எடிட் பேஜ் போங்க. ஓகே, கியூட்டன்பர்க் எடிட் பேஜ் போங்க. இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணுங்கள். சைடில் போய் பாருங்கள் எந்த ஃபார்ம் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, ஏற்கனவே டிஃபால்ட்டாக கான்டாக்ட் ஃபார்ம் தான் இருக்குது, ஸோ அதையே விட்டுருங்க. ஸோ கிளிக் ஆன் அப்டேட். இப்போ வியூ பேஜ் போங்க. இப்போ இந்த ஃபார்மை நம்ம சும்மா ஃபில் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
சும்மா ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ் கொடுக்குறாரு. இப்போ யூசர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ யூசருக்கு மெசேஜ் வந்து பாப் அவுட் ஆகுது, தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ் அப்படின்னு வருது. இப்போ என்னோட மெயிலை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு யூசர் அடித்த மெசேஜ் எனக்கு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் வந்து உட்காந்துருக்குது. ஸோ ஏன்னு எனக்கு தெரியல, பட் ஓகே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ மனோஜ்ங்கிற ஒரு அமைச்சிருக்கிறாரு. அவரோட இமெயில் பார்த்தீங்கன்னா சும்மா நானாக அடித்த ஒரு இமெயில், சப்ஜெக்ட் வந்து ஹாய், மெசேஜ் வந்து அவர் போட்ட மெசேஜ் அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூசர்ட்டோட மெயில் ஐடி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ரியலி கூல். ஓகே, இப்போ வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி பேஜஸ். நான் பேஜஸ்க்குள்ளே இருக்கேன். கான்டாக்டர்ஸ் பேஜ் இருக்குது, ஆனால் அபவுட் அஸ் பேஜ் வந்து இன்னும் இல்லை. ஸோ அதையும் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் நியூ. நான் அதை வந்து உங்களுக்கு சும்மா காட்டுறேன். ஓகே, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அபவுட் அஸ். ஓகே, கிளிக் ஆன் UAG டெம்ப்ளேட்ஸ். ஸோ மேலே போய்ட்டு அபவுட் அஸ் சர்ச் பண்ணுங்கள். இந்த பாருங்க, ஏகப்பட்ட அபவுட் அஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஆம் சூஸிங் திஸ் ஒன், இம்போர்ட் அபவுட் டெம்ப்ளேட். ஸோ ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை மாற்றணும்னா மேலே போய்ட்டு ரீப்ளேஸ். ஓகே, யூ கேன் அப்லோட் ஃப்ரம் தி லைப்ரரி ஆர் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர். சைஸை மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் மிஷின் இதெல்லாம் நீங்கள் வச்சு கர்சர் வச்சாலே போதும். நீங்களே உங்களோட மிஷின் இதில் டைப் பண்ணிக்கலாம். நான் அதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிக்சரை ரீப்ளேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும். எக்ஸ்ட்ராவாக பிளாக் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு கிளிக் ஆன் ப்ளஸ், யூ கேன் ஆட் எனி பிளாக் யூ லைக். ரொம்ப ஈஸி தானேங்க. ஸோ கிளிக் ஆன் பப்ளிஷ், அவ்வளோதான். இப்போ உங்கள் சைட்டோட ஹோம் பேஜுக்கு போங்க, story.manojmindfeed.com. இதை இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுத்தையும் இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கிளிக் ஆன் கஸ்டமைஸ் மேலே. இதில் போனாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ஆரோ காட்டுது பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக நமக்காக பண்ணியிருக்கிறாங்க இந்த டெவலப் பண்ணவங்க. இங்கே ஒரு ஆரோ காட்டுதா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சில் மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டாப் மெனு வந்து தானாக செலக்ட் ஆகிருக்கு தெரியுதா? இதை சுற்றி மட்டும் ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் இருக்குது தெரியுதா? இதை கிளிக் பண்ண உடனே இதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் க்ளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஆன் எடிட் மெனு. இந்த வந்துருச்சு பாருங்கள். ஸோ கஸ்டம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதை டவுன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் மோர் டெமோஸ்ன்னு இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதோட லிங்க்கையும் நான் மாற்ற போகிறேன். ஸோ என்ன லிங்க் மாற்ற போகிறேன்? ஸோ கோ டு யுவர் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட். அதில் பேஜஸ் போங்க. பேஜஸில் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் போங்க. அதை வியூ கொடுங்க. வியூ கொடுத்தீங்கன்னா மேலே அதோட அட்ரஸ் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இதான் வந்துருச்சா கான்டாக்ட் அஸ் பேஜ்? சிம்பிள். அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை டாக்குமெண்டேஷனுக்கு பதிலாக அபவுட் அஸ், இதுக்கு லிங்க் வேணும்ல. ஸோ பேஜஸ் போங்க, அதில் அபவுட் அஸ் பேஜ் பாருங்கள், அதை வியூ பண்ணுங்கள், அதோட அட்ரஸை காப்பி பண்ணுங்கள், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அபவுட் அஸ் வந்துருச்சா? மேலே மாறிடுச்சு தெரியுதா உங்களுக்கு? கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ். ஸோ பப்ளிஷ் அண்ட் க்ளோஸ் திஸ் பேஜ். வந்துருச்சு பாருங்கள். இப்போ கான்டாக்ட் அஸை கிளிக் பண்ணுங்கள். வருதா? பியூட்டிஃபுல்லாக இருக்கா? ஸோ அபவுட் அஸை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்துருச்சு பாருங்கள். ஸோ சிம்பிள். ஓகே, இப்போ வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் வந்து மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த லோகோ அண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் இது ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளிக் ஆன் கஸ்டமைஸ். ஸோ அதில் ஹெட்டர் செட்டிங்ஸ் போங்க. ஹெட்டர் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டாப் ஹெட்டர் செட்டிங், அதில் பார்த்தீங்களா எனேபிள் டாப் ஹெட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அந்த ஹெட்டரே வந்து போயிடுச்சு. ஸோ அது வேணான்னா நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அது இருக்கிறது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஸோ அதை நான் வச்சுக்கிறேன். ஸோ ட்ரெண்டிங் செக்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்டிங் செக்ஷன் போயிடுச்சு. ஸோ வேணும்னா யூ கேன் கீப் இட் ஆன். ஓகே, ஆட் ஐகான் பிஃபோர் டேக் கேட்குது, அதை எடுத்து பாருங்களேன். இந்த ஹேஷ் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அந்த ஹேஷ் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி நீட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ஹேஷ் வேணும்னா கிளிக் ஆன் திஸ். ஓகே, ஸோ ட்ரெண்டிங் நவ் டெக்ஸ்ட் வேண்டாம், நான் அதுக்கு பதிலாக வந்து ரன்னிங் நவ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே ரன்னிங் நவுன்னு மாறிடும் பாருங்கள். ஸோ லெட் மீ கீப் இட் அஸ் ட்ரெண்டிங் நவ். ஓகே, அதே மாதிரி டேக் எந்த ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ கவுண்ட் வந்து நீங்கள் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஸோ 6 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 6ஆவதாக இன்னொரு டேக் வந்து வரும். ஓகே, கவுண்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா 5 வரும். ஓகே, அதே மாதிரி டிஃபால்ட்டாக காட்டணுமா இல்லை கவுண்ட்டாக காட்டணுமான்னு காட்டுது டேக்ஸோட ஆர்டர். நீங்கள் கவுண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டேக் வந்து நான் நிறையா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் இருக்கும்.
இப்போ லென்ஸுங்கிற டேக் வந்து நான் 4-5 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பிளாக் போஸ்ட்லலாம். அதனால அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ரெண்டாவது ஊப் கான்செப்ட் வந்து ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால அது ரெண்டாவது வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டரில் அது போகுது. ஸோ புரியுதா? அதிகமாக யூஸ் பண்ணுற டேக் வந்து ஃபஸ்ட்டு வரும். அந்த ஆர்டரில் அப்படியே அசெண்டிங் ஆகி போகும். ஓகே, ஸோ நான் வந்து கவுண்டே வந்து வச்சுக்கிறேன். ஸோ பப்ளிஷ். ஓகே, இப்போ ஜெனரல் செட்டிங்ஸ் போங்க. கிளிக் ஆன் ஜெனரல் செட்டிங்ஸ். அதில் சைட் ஐடென்டிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த லோகோ எந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் லோகோ. ஓகே, சேஞ்ச் லோகோ. அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு செலக்ட் ஃபைல்ஸ். நான் சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இருக்கு லோகோ. நானே சும்மா ஒரு லோகோ டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய லோகோ வந்து இப்போ இங்கே உட்காந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். அதே மாதிரி சைட் டைட்டில் நம்ம ஏற்கனவே கொடுத்ததுக்கு பார்த்தீங்களா, டெக் பிளாக் விச் டீச் டெக்னாலஜி ஹியர். ஒருவேளை அந்த டேக்லைன் கீழே வரணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இங்கே தெரியுது பாருங்கள், வி டீச் டெக்னாலஜி ஹியர். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல. ஸோ ஐ வில் சேஞ்ச் திஸ். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஸோ பப்ளிஷ். ஸோ நவ் கோ டு விட்ஜெட்ஸ். கீழே விட்ஜெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹெட்டர் ஆட் செக்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் இது. ஸோ அந்த ஆட் இமேஜ் வந்து இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் இமேஜ். ஸோ எனக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு நான் அதே இமேஜை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன் சும்மா. ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இமேஜோட ஹைட் வந்து 1 inch இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு அழகாக வரும். நீங்கள் பெரிய சைஸ் ஃபோட்டோ போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த இமேஜை லைட்டாக மாடிஃபை பண்ணி ப்ளூ ஹோஸ்ட் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது சைட்டுக்கு இந்த லிங்க் போகணுன்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளூ ஹோஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ப்ளூ ஹோஸ்ட்டோட அந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பப்ளிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்களா, மேலே வந்து இதை சரி பண்ணிட்டோம். லோகோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆடை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த ஆட் வேணும்னா டெலிட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். இப்போது இதை எடிட் பண்ணுவோம். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனு வந்து எடிட் பண்ணுவோம். திஸ் இஸ் பிரைமரி மெனு. இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ண உடனே பிரைமரி மெனு வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ ரொம்ப ஈஸி. இதை வந்து இப்போ எடிட் பண்ணுவோம். ஸோ கிளிக் ஆன் எடிட் மெனு. இதெல்லாம் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நிறைய விஷயம் எனக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ஆன் ஆட் ஐட்டம்ஸ். இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி சைடில் ஒன்று ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு இன்ட் மார்க் வருது தெரியுதா. இந்த கியூடன்பர்க் தேவை கிடையாது, டியூட்டோரியல்ஸ் தேவை கிடையாது, கலர் பிளாக் ப்ரோ வந்து தேவை கிடையாது. இதெல்லாம் அவங்களோட விஷயம், நம்ம தீம்லேருந்து வந்தது. அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நானே வந்து ஆட் பண்ண போகிறேன். ஹோம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் டு கிளிக் பிளாக். பக்கத்து பேஜ் வந்து இட் ஷுட் பி பிளாக் பேஜ். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் சம்திங் கால்ட் கேட்டகரிஸ். நான் கேட்டகரிஸ் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே மேலே போயிட்டு கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ அனிமேஷன், மேனேஜ்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி, ப்ரோக்ராமிங், டெக், எல்லா இதையும் நான் கொண்டு போயிட்டு, அதே மாதிரி டேக்ஸ் வேணுனாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் வந்து ஒன்லி இதை மட்டும் கொண்டு போயிருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு சூஸ் கஸ்டம் லிங்க். ஓகே, அதில் லிங்க் இப்போதைக்கு எதுவும் தேவை கிடையாது. லிங்கோட டெக்ஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் கொடுங்க, கேட்டகரின்னு கொடுங்க. சும்மா எனிதிங் யூ கேன் கிவ். நான் ஜஸ்ட் கேட்டகரின்னு கொடுக்குறேன். அதை வந்து ஆட் டு மெனு கொடுத்துருங்க. இந்த பார்த்தீங்களா கேட்டகரி வந்துடுச்சா. இதை அப்படியே மேலே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அனிமேஷனை லைட்டாக இழுங்க பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டை லைட்டாக இழுங்க, ஒரே லைனில் இருக்கணும். ஃபோட்டோகிராஃபி இழுங்க, ப்ரோக்ராமிங் இழுங்க, டெக் இழுங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ சிம்பிள். இப்போ கிளிக் ஆன் பப்ளிஷ். பார்த்தீங்களா, பிளாக் வந்துருச்சு, கேட்டகரி வந்துருச்சு. கேட்டகரி சூஸ் பண்ணி இதெல்லாம் வருது. இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோ டு பிளாக். அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு சும்மா அதை டைப் பண்ணுங்கள். மேலே அழகாக வந்துருக்கு தெரியுதா. இது பார்க்குற கொஞ்சம் நைஸாக இருக்குது. அதே மாதிரி தான் கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு சும்மா ஆசம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த வந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். இது இப்போதைக்கு இது எனக்கு போதும். ஸோ கிளிக் ஆன் பப்ளிஷ். நம்ம இன்னும் ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ ப்ரைமரி மெனுவில் எடிட் மெனு, அதில் கேட்டகரி போனீங்கன்னா இந்த பாருங்கள் கேட்டகரிக்கு எந்த ஒரு லிங்க்கும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்டார் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கேட்டகரிக்குன்னு ஒரு பேஜ் கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், கோ டு பேஜஸ், கிளிக் ஆன் ஆட் நியூ. ஸோ உங்கள் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் பேஜஸ் போங்க, அதில் ஆட் நியூ கொடுங்க.
type category. Okay, this is your page name. அதில் கீழே பிளாக் போக கீழே அந்த பிளாக்கை வந்து கர்சரை வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேட்டகரி அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும். அதில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது, பட் திஸ் ஒன் இஸ் ரியலி குட். WP மேகசின் கேட்டகரி கலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்துருச்சு. ஸோ சைடில் போனீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, பிளாக் டைட்டில் மாற்றுங்க. ஓகே, ஸோ பிளாக் டைட்டில் என்ன வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வரும். 2னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வரும். நான் 1 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் எப்படின்னு கேட்குறாங்க. லெஃப்டே ஃபைன். ஸோ என்னென்ன என்னென்ன போஸ்ட் கேட்டகரிஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வேணும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைல் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் கிடையாது, லேஅவுட்டை மாற்றுவாங்க. இந்த லேஅவுட் மாற்றிங்கன்னா இந்த மாதிரி லேஅவுட் வரும். இதில் இந்த மாதிரி லேஅவுட் வரும். ஸோ 4 வேணுமா ஒரு பேஜுக்கு, 5 வேணுமா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். கலர் செட்டிங், டெக்ஸ்ட் செட்டிங், இதில் டெக்ஸ்ட்டோட சைஸ் எல்லாம் மாற்றினா மாற்றிக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஸோ கிளிக் ஃபார் பப்ளிஷ். இப்போ கேட்டகரி பேஜ் நான் வியூ பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் திங் ஒர்க்ஸ். சூப்பராக இருக்கலாம். இதில் எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பிளாக் ரைட் பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரிக்குலையும் 2 பிளாக் போஸ்ட் இருக்குது. அதனால 2 காட்டுது. 5 பிளாக் போஸ்ட் இருந்தால் 5 காட்டும். ஓகே, இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணுங்கள். இப்போ உங்கள் கஸ்டமைசபிள் விண்டோக்குள்ளே போய் கேட்டகரி லிங்கில் இந்த ஸ்டாரை டெலிட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கிளிக் ஆன் பப்ளிஷ் அண்ட் க்ளோஸ். இப்போ வெறுமனே இந்த கேட்டகரி கிளிக் பண்ணுங்களேன், அந்த பேஜ் வந்துடும். ஓகே, ஸோ ஃபேண்டாஸ்டிக். இப்போ கேட்டகரியில் போய் அனிமேஷனை கிளிக் பண்ணால் அனிமேஷன் கேட்டகரி மட்டும் வரும். அனிமேஷனுக்குள்ளே இருக்க அந்த 2 ஆர்டிக்கிள் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, இப்போ கலர் பிளாகோட டெமோ பேஜில் இருக்கும். அவங்களோட டெமோ வெப்சைட் பார்த்தீங்களா, mysterythemes.com, அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் பாருங்களேன், இதில் ஒரு ஸ்லைடர் இருக்குது, ஃபீச்சர்ட் போஸ்ட் இருக்குது, அதுக்கு கீழே நிறையா ரேண்டமாக போஸ்ட் இருக்குது. பட் நம்ம பேஜில் போனீங்கன்னா எதுவுமே இல்லை. மேலே இருக்க விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் காணா போயிடுச்சு. ஸோ இதை இப்போ திரும்ப கொண்டு வருவோம். ஸோ ஹோம் பேஜில் இருங்க. இங்கே பாருங்கள், story.manojpaintfeed.com. திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் வச்சுட்டு கிளிக் ஆன் கஸ்டமைஸ். ஸோ அதில் ஃப்ரண்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்லைடர் செட்டிங் அதை முதல்ல ஆன் பண்ணுங்கள். ஸோ அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா ஸ்லைடரு. இப்போது இந்த ஸ்லைடரில் வந்து என்ன கேட்டகரி வந்து காட்டணும். செலக்ட் கேட்டகரி அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு கேட்டகரி காட்டும். இங்கே பாருங்கள், இப்போ டெக் காட்டுது, அடுத்து வந்து ப்ரோக்ராமிங் காட்டுது, அடுத்து பார்த்திங்கன்னா டெக்கு காட்டுது. ஸோ ரேண்டமாக காட்டும். இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒரே ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும் தான் இங்கே காட்டணும் அப்படின்னா யூ கேன் கிவ் ஃபோட்டோகிராஃபி ஆர் மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபோட்டோகிராஃபியோட போஸ்ட் மட்டும் காட்டுது. ஃபோட்டோகிராஃபிக்குள்ள 2 போஸ்ட் இருக்குது, அந்த 2 போஸ்ட் மட்டும் தான் காட்டுது. ஓகே, ஸோ நான் வந்து செலக்ட் கேட்டகரியே கொடுத்துட்றேன். அப்போ தான் ரேண்டமாக நிறையா போஸ்ட் காட்டும். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்லைடர். அதுக்கப்புறம் பேக் போங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் போஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள், அதையும் ஆன் பண்ணி விடுங்க. ஸோ சைடில் வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபீச்சர்ட் போஸ்ட்ஸு. அதில் சும்மா ஒரு லெட்டர் நான் ஏற்கனவே டைப் பண்ணது இருக்குது. ஸோ அதில் ஃபீச்சர்ட் போஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன மாதிரியான போஸ்ட் வந்து இதில் காட்டணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் லேட்டஸ்ட் போஸ்ட். ரொம்ப ரீசெண்டாக எந்த போஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ஃபஸ்ட்டு 5 வந்து இங்கே காட்டும். இல்லை ரேண்டம்னா உங்கள் கம்ப்யூட்டரே வந்து ஜென்ரேட் பண்ணி ரேண்டமாக எந்த போஸ்ட்டை காட்டணுமோ அந்த போஸ்ட்டை காட்டும். ஸோ ஐ எம் கோயிங் வித் லேட்டஸ்ட் போஸ்ட். ஸோ அதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. மேலே இருக்க 2யும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வரல. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. இதெல்லாம் அழகாக கொண்டு வரணும். பட் இந்த சைட்டில் நீங்கள் பாருங்களேன், கச்சா முச்சான்னு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லா போஸ்ட்டும் ஒரு ஆர்டராக இல்லாமல் எல்லாமே எல்லா கேட்டகரியும் குமிஞ்சு கிடக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் நேராக போங்க, கஸ்டமைஸில் போயிட்டு ஜெனரல் செட்டிங்ஸ் போங்க. அதில் ஹோம் பேஜ் செட்டிங்ஸ், அதில் ஹோம் பேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் கொடுத்து ஹோமை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு லேட்டஸ்ட் போஸ்ட்டை சூஸ் பண்ணுங்களேன், உங்கள் டெமோ தீம் மாதிரியே மாறிடும். இங்கே பாருங்கள், எல்லா கேட்டகரியும் வந்துருச்சா, ப்ரோக்ராமிங், மேனேஜ்மெண்ட்டு எல்லா இஷ்டத்துக்கும் வருது பாருங்கள். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் பேஜே கொடுத்துட்றேன். பழையபடி ஹோம் பேஜ் வந்து ஸ்டாட்டிக் பேஜே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இதை மாற்றுவோம். எப்படின்னா கோ பேக், ஓகே,
பப்ளிஷ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போது உங்களோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போங்க, அதில் பேஜஸ் போங்க, பேஜஸில் ஹோம் பேஜ் போங்க, அதில் கிளிக் ஆன் எடிட். இப்போது ஹோம் பேஜோட நேம் வந்து ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் டு சூஸ் அ பிளாக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கர்சரை வைங்க, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் WP மேகசின் டிக்கர் அதை கொடுங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் ரைட் சைடில் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் டைட்டில் அப்படின்னு இருக்குது, அது எனக்கு தேவையில்லை, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அது எதுவுமே கொடுக்கல, டெலீட் பண்ணிடுறேன். கீழே ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்குதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கேட்டகரி பேரே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டெக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெக் இஸ் ஒன் ஆஃப் மை கேட்டகரி கொடுத்துட்றேன். அதுக்கு கீழே கண்டென்ட் டைப் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஐ எம் சூஸிங் போஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரியை காட்டணும்னு கேட்குது. நான் வந்து டெக்கை மட்டும் காட்ட சொல்ல போகிறேன், ஏன்னா டெக் போஸ்ட்டுங்கிறனால டெக்கை மட்டும் காட்ட சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செட்டிங் போனீங்க அப்படின்னா நான் அந்த டெக் போஸ்ட்லாம் வந்து சேம் டேப்பில் ஓப்பன் ஆகணுமா இல்லை நெக்ஸ்ட் டேப்பில் ஓப்பன் ஆகுமான்னு கேட்குது. நான் சேம் டேப்பே கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா யூ கேன் சூஸ் ஸ்டைல். ஸ்டைலில் போய் இந்த கலரெல்லாம் மாற்றோன்னா மாற்றிக்கலாம். லேஅவுட்டை மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஅவுட் வரும். எனக்கு இந்த லேஅவுட்டே பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் கலர் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா பிரைமரி கலர் என்ன, செகண்டரி கலர் என்ன, எல்லாமே யூ கேன் சூஸ். ஓகே, அதே மாதிரி டைப்போகிராஃபி செட்டிங்ஸ், இந்த டெக்குங்கிற இது வந்து என்ன பேர் கொடுக்கணும், என்ன மாதிரியான பேர் கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூ கேன் ப்ளே வித் திஸ். ஸோ இப்போதைக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன் பேஜை. யூ கேன் see the changes. டெக்குன்னு அழகாக ஒரு கேட்டகரி வந்து அதில் பாருங்கள், அந்த டெக்கில் இருக்க 2 நியூஸும் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல? ஓகே ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். திரும்ப எடிட் பேஜ் போங்க. ஸோ கீழே கிளிக் பண்ணுங்கள், அதில் போயிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அகைன். ஸோ WP மேகசின் டைல்ஸ் அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இதையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போங்க, பிளாக் டைட்டில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ என்ன கொடுக்கலாம்? ஸோ நத்திங், ஐ வில் சூஸ் நத்திங். ஓகே, ஷோ ஃபீச்சர்ட் செக்ஷன் இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். இந்த பாருங்கள், ஸ்லைடர் இங்கிட்டு ஓடிட்டுருக்கும், இந்த சைடு ஃபீச்சர்ட் செக்ஷன் வந்து வரும். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் ஸ்லைடர்ஸ் செலக்ட் செக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லைடரில் எந்தெந்த நியூஸை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. நான் டெக் தான் வச்சுருக்கேன், டெக் கேட்டகரி கீழே தான் அதை கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஐ எம் சூஸிங் டெக். ஓகே, வேறு எதையும் நான் சூஸ் பண்ண விட்டுறேன். அதே மாதிரி ஃபீச்சர்ட் போஸ்ட்லேயும் என்ன காட்டணும், இது 2 ஃபீச்சர்ட் போஸ்ட், இது 2 என்ன காட்டணும் அப்படின்னா அகைன் டெக் ஒன்லி. நான் டெக்கில் 2 போஸ்ட் எழுதிருக்கனால அந்த 2 போஸ்ட் மட்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஒரு 10 போஸ்ட் எழுதினீங்கன்னா 10 இது வந்து ஸ்லைட் ஆகி போகும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அடுத்து query செட்டிங். ஸோ query செட்டிங்கில் போனீங்களாலும் அதே தான். நீங்கள் வந்து ஆர்டர் பை டேட் கொடுக்கணுமா, அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கலாமா, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் தேவை கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த query செட்டிங்கில் போனீங்கன்னா ஸ்லைடர் செக்ஷன் செட்டிங், queryயில் ஸ்லைடர் செக்ஷன் செட்டிங் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் என்னென்னலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. டேட் காட்டணுமா, இந்த பாருங்கள் டேட் வந்துருச்சு. ஆத்தர் நேம் காட்டணுமா, இங்கே பாருங்கள் ஆத்தர் நேம் வந்துருச்சு. ஓகே, அடுத்து டேக்ஸ் காட்டணுமா, அந்த பாருங்கள் டேக்ஸும் வந்துருச்சு. ஓகே, அடுத்து கமெண்ட்ஸ் காட்டணுமா, கமெண்ட்டோட நம்பர், யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நம்பரும் காட்டணும். இந்த பாருங்கள் கமெண்ட் நம்பர் காட்டுது. அடுத்து ஷோ கண்டென்ட் காட்டணுமா, கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கொஞ்சோண்டு கண்டென்ட் மட்டும் காட்டும். அதில் ரீட் மோர் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அது தேவையில்ல, ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், அதனால் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இதில் கூட வச்சுக்கலாம், ஸ்லைடரில் மட்டும் கூட அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து அப்படியே கீழே போனீங்கன்னா query ஃபீச்சர்ட் செக்ஷன் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது இதுக்கு ஃபீச்சர்ட் செக்ஷனுக்கு. அதில் வந்து நீங்கள் என்ன ஷோ பண்ணலான்னா கேட்டகரி மட்டும் ஷோ பண்ணிக்கோங்க. வேறு எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கிளம்ஸியாக இருக்கும் பாருங்கள், ஏகப்பட்டது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கேட்டகரி மட்டும் வச்சுக்கோங்க, இது மிச்சப்படி வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகே, மிச்சதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும், எல்லாமே அந்த இமேஜ் தெரியாமல் ஃபில் ஆகிடும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் பண்ணுங்கள், ஹோம் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்லைடர் இருக்குது, ஃபீச்சர்ட் போஸ்ட் இருக்குது, அதுக்கு கீழே டெக் கேட்டகரி, டெக்கோவில் டெக் கேட்டகரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க போஸ்டெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ரன்னிங்கில். அதுக்கு கீழே ஃபீச்சர்டாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்லைடராகவும் கொடுத்துருக்கோம், ஃபீச்சர் நியூஸும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கேட்டகரி போவோம். நான் ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் அ ஸ்பேஸ், ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து விடுறேன். ஏன்னா அடுத்த போஸ்ட்டுக்கும் எதுவும் ஒட்டி இருக்கக்கூடாது, அதனால் ஐ எம் கிவிங் எ ஸ்மால் ஸ்பேஸ். ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் சூஸிங் அகெயின் என்னது
WP மேகசின் டிக்கர், அதுக்கப்புறம் WBC மேகசின் டைல்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப சூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் டூப்ளிகேட் இட். இதை செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் ஆன் டூப்ளிகேட். அது அப்படியே டவுன் பட்டன் நமக்குங்க கீழே வந்துடும். அதேமாதிரி இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஓரத்தில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் போய்ட்டு டூப்ளிகேட். இப்போ 2 பீசஸ் இருக்குது. அதையும் நான் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அழகாக இதுக்கு கீழே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இங்கே ஸ்பேஸ் இருக்கோ, ஸ்பேஸை மேலே கொண்டு போவோம். ஓகே, அழகாக வந்துருச்சா? இப்போ இந்த டெக்கை கிளிக் பண்ணுங்கள், பேரை மாற்றுங்க. என்ன கேப்ஷன் கொடுக்க போகிறீங்க, வேறு என்ன கேட்டகரி இருக்குது? ப்ரோக்ராமிங். சும்மா நம்மளாக ஒரு பேர் கொடுக்கலாம், என்ன பேர் வேணாலும் யூ கேன் கிவ். போஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓகே. இதில் நான் டெக்கை தூக்கிட்டு ஸோ கேட்டகரி வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் ஒன்லி ப்ரோக்ராமிங். ஓகே, ப்ரோக்ராமிங் மட்டும் சூஸ் பண்ணுறேன், ஏன்னா ப்ரோக்ராமிங்னு பேர் கொடுத்தனால ஒன்லி ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ வச்சபடி வேறு எதுவும் நீங்கள் மாற்ற தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளாக் போங்க. இந்த பிளாக்கில் போயிட்டு ஸ்லைடர் செட்டிங். ஸோ டெக்கை தூக்கி விட்டுட்டு கிளிக் ஆன் ப்ரோக்ராமிங். அதே மாதிரி தான் ஃபீச்சர் செக்ஷன்லையும் டெக்கை தூக்கி விட்டுட்டு கிளிக் ஆன் ப்ரோக்ராமிங். யூ கேன், இது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ஃபீச்சரில் வந்து எல்லா நியூஸையும் கூட போட்டு வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ. ஓகே, அதேமாதிரி query செட்டிங் யூ கேன் சேஞ்ச். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம். பாருங்கள், வேலை எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள், ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணனால. ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஹோம் பேஜை. யூ கேன் see the difference. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம டெமோ தீமோட இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஒன்லி ப்ரோக்ராமிங் நியூஸ் மட்டும் ஓடிட்டுருக்கும், இதில் டெக் நியூஸ் மட்டும் ஓடும். எல்லா நியூஸும் வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்ப போங்க, இந்த ஸ்பேஸை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஐயோ, ஓகே, ஓகே, கரெக்டாக இருக்கா? இப்போது ப்ரோக்ராமிங்கை சூஸ் பண்ணுங்கள். ஆல் ஆர் ஆல் போஸ்ட். ஆல் போஸ்ட்னு டைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் கொடுத்துருங்க, அவ்வளோதான். எல்லா நியூஸும் இங்கே ஓடும். ஓகே, இந்த பிளாக்கை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? பேசிக் செக்ஷனில் யூ ஹாவ் டு சூஸ் எவ்ரிதிங். எல்லாமே ஸ்லைடரில் ஓடும் இப்போ. ஓகே, அதே தான் query செட்டிங்லேயும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி விடுங்க. முடிஞ்சா? ஸோ query செட்டிங்கில் போயிட்டு மிச்சம் எதுவும் மாற்ற தேவையில்லை, வேணா உங்களுக்கு அதானே இந்த ப்ரோக்ராமிங் இதெல்லாம் தெரியணும். ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ப்ராப்பராக இருக்குது. டெக் கேட்டகரி, ப்ரோக்ராமிங் கேட்டகரியில் இருக்க நியூஸஸ், ஆல் போஸ்ட்னால் எல்லாமே இருக்கும். ஓகே, எவ்ரிதிங் வில் பி தேர். ப்ரோக்ராமிங் வருது. ஓகே, இங்கே ப்ரோக்ராமிங், ஃபோட்டோகிராஃபி, மேனேஜ்மெண்ட், அனிமேஷன், ஸோ எல்லாமே வருது பார்த்தீங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒரு டெமோ தீம். ஸோ டெமோ தீம் சைட்டுக்குள்ளே இருக்கும். இதில் இல்லாத சில விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளோட ஓன் சைட்டில். இப்போ நம்ம ஓன் சைட்டுக்கு போய் பாருங்களேன், இதில் பாருங்கள் அழகாக கேட்டகரின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்குறோம். பட் டெமோ தீமில் அது கிடையாது. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்க நியூஸ் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமனே கேட்டகரியை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ண பார்த்தீங்களா கேட்டகரி பேஜ், அந்த பேஜ் வரும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை போஸ்ட் இருக்குன்னு அழகாக காட்டும். ஸோ யூசர் வந்து அதை கிளிக் பண்ணி அழகாக வந்து படிச்சுக்குவாங்க. இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இது போக இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்னு ஒரு தனி பேஜை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம டெமோ தீமில் அது கிடையாது. ஸோ இப்போ பிளாகை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பிளாக் போஸ்ட்டும் ரேண்டமாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் அவங்களுக்கு தேவையான பிளாக் போஸ்ட்டை சூஸ் பண்ணி படிச்சுக்குவாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கேட்டகரி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக இங்கேயே கிளிக் பண்ணிடுவாங்க. கிளிக் பண்ணி அந்த கேட்டகரிக்குள்ளே போய் அந்தந்த நியூஸை படிச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ ஃபேண்டாஸ்டிக். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. கேட்டகரி கலர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கலராக தான் இருக்குது. குறிப்பாக பிளாக் பேஜ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாமே கிரே கலரில் இருக்குது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, கோ டு ஹோம், கிளிக் ஆன் கஸ்டமைஸ். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இந்த இருக்கு பாருங்கள், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், அதில் கேட்டகரிஸ் கலர்.
ஸோ ஒவ்வொரு கேட்டகரி இங்கே நம்ம வச்சுருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே கலர் இருக்குது, அதனால தான் அது அப்படி தெரிஞ்சிருக்குது. ஸோ இதை இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அனிமேஷன் கேட்டகரிக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா செலக்ட் கலர். ஸோ ஐ வில் கிவ் சம் ப்ளூ. ஓகே, அடுத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு பிங்க் கலர், ஹாட் பிங்க். ஃபோட்டோகிராஃபிக்கு we can choose some yellow, ஒரு ஆரஞ்சிஷ் yellow கொடுப்போம். ப்ரோக்ராமிங்க்கு we can choose some green, and டெக்குக்கு we can choose violet. ஓகே, ஸோ கிளிக் ஆன் பப்ளிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துருச்சா? நாளை பின்ன கலரை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் கலர் வந்து தானாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகாட்டி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அழகாக மாறி இருக்கா? சூப்பர். ஸோ மிச்சம் இருக்குது ஒன்றே ஒன்று தான், விச் இஸ் தி ஃபூட்டர் செஷன். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 3 ஃபூட்டர் செஷன் இருக்குது. ஸோ ஹோம் பேஜில் இருங்க, கஸ்டமைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்துருச்சா? ஃபூட்டர் 1 விச் இஸ் நத்திங் பட் கலர் பிளாக் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றலாம். ஸோ ஹூ ஆர் வி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன். ஸோ அதே மாதிரி உள்ளே இருக்க கண்டென்ட்ஸையும் நீங்கள் மாற்றலாம். ஸோ இதில் ஏகப்பட்டது எழுதி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை அப்படியே விட்டுறேன். அதே மாதிரி ஃபாலோவர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் ஃபாலோவர்ஸ் மீன்ஸ் சோஷியல் ஐக்கான்ஸ். பட் இதில் சோஷியல் ஐக்கான்ஸ் இந்த இடத்துல மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேக் போகணும். திரும்ப பேக் போங்க. அதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் ஐக்கான்ஸ். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஐக்கன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு. உங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து இங்கே கொடுங்க. ஓகே, உங்கள் ஃபேஸ்புக் பேஜோ இல்லை ப்ரொஃபைலோ ஏதோ ஒன்று. அதே மாதிரி தான் யூடியூபும். ஓகே, இந்த இருக்குது பாருங்கள் யூடியூப். உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்துடும், பின்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பின்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் வந்து தேவையில்லைன்னா யூ கேன் டெலீட் திஸ். இந்த பாருங்கள் போயிடும். ஓகே, இன்னும் வேறு என்னென்னா சோஷியல் ஐக்கான்ஸ் இருக்கோ உங்களுக்கு வேணும்னா ஆட் ஐக்கான் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த பார்ட் முடிஞ்சா. ஸோ செகண்ட் பார்ட் போவோம். இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது ஆத்தர் நேமை வந்து கேட்குது. ஓகே, ஸோ ஆத்தர் இன்ஃபோ அப்படின்னு போட்டு கீழே நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ மனோஜ் கேல்ஸ், திஸ் இஸ் தி ஆத்தர் நேம். ஃபோட்டோ வேணும்னா யூ கேன் செலக்ட் இமேஜ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, யூ கேன் சேஞ்ச் திஸ். அண்ட் இந்த விட்ஜெட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டைப் இட். கேன் சி ஆத்தர். அண்ட் லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர். ஓகே, இதுக்கு விட்ஜெட் டைட்டில் கொடுங்க. ரீசன்ட் போஸ்ட். ஸோ ஆர்டர் வந்து ரேண்டம் ஆர்டர் கொடுக்கலாம், இல்லைனா டிஃபால்ட் ஆர்டர் கொடுக்கலாம், அது உங்களுக்கு சௌரியம்தான். அதுக்கப்புறம் போஸ்ட் கவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை போஸ்ட் இதில் காட்டணும் அப்படின்ட்டு யூ கேன் சூஸ் எனி திங் யூ லைக். ஸோ ஐ எம் கிவிங் 4. ஓகே, ஸோ 3 ஃபூட்டர் தான் கொடுக்க முடியுமா, 4வது கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ பேக் போங்க, ஃபூட்டர் செட்டிங்ஸ். ஓகே, அதில் ஃபூட்டர் விட்ஜெட் ஏரியா. ஏற்கனவே 3 செலக்டாக இருக்கனால 3 ஃபூட்டர் உங்களுக்கு காட்டுது. நீங்கள் 2 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு ஃபூட்டர் வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ இப்போ நான் 4 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கேப் வந்து கிரியேட் ஆகிடும் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக பேக் போங்களேன். ஃபூட்டர் 4 வந்துருக்கு தெரியுதா? ஃபூட்டர் 4, தட் இஸ் ஃபூட்டர் 4. ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இங்கே போய் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஆட் அ ஹெட்டிங். ஹெட்டிங் என்ன கொடுக்கலாம்? கான்டாக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப கிளிக் பண்ணுங்கள். யூ கேன் சூஸ் பேராகிராஃப். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் வேணுன்னா. ஓகே, இல்லை வேண்டான்னா அதை டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஃபூட்டர் செஷனே வேண்டாம் அப்படின்னா கோ பேக், ஃபூட்டர் செட்டிங்ஸ், ஃபூட்டர் விட்ஜெட் ஏரியா, செலக்ட் 3. சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ பேக் போங்க. ஓகே, கோ டு மெனூஸ். மெனு இருக்குது பாருங்கள், மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஃபூட்டர் மெனு, அதில் இந்த டைப்போகிராஃபி, ப்ரைவசி பாலிசிலாம் இருக்குது பாருங்களேன், இந்த இருக்குது பாருங்கள். இது இப்படியும் போகலாம், இல்லைனா அந்த பென்சிலை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அங்கே தான் போவீங்க, ஃபூட்டர் மெனு. ஓகே, ஸோ அதில் போய்ட்டு டைப்போகிராஃபியை சூஸ் பண்ணுங்கள். தெர் இஸ் சம்திங் கால் டைப்போகிராஃபின்னு ஒரு பேஜ் இருக்குது, அதை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வேணான்னா நீங்கள் டெலிட் பண்ணிடலாம், இல்லை இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேஜை கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் போயிட்டு கான்டாக்ட் அஸ் பேஜை கொடுத்தாலும் திஸ் வில் சேஞ்ச். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி, அதுலேயும் ஒரு பேஜை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரைவசி பாலிசி பேஜை வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யூ கேன் கிவ் எனி பேஜ் யூ லைக். கூப்பன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கூப்பன் லிங்க் ஏதாவது ஒரு ஆஃபர் வச்சுருந்தீங்கன்னா கூப்பன் லிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பேஜை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எனிதிங் யூ கேன் டைப். ஓகே, இந்த பேரை மாற்றுங்க. கூப்பனுக்கு பதிலாக நீங்கள் வந்து கான்டாக்ட்டு, ஃபோன் நம்பர், இல்லை மை சோஷியல் மீடியா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதுக்கான லிங்க்கை மட்டும் இங்கே கொடுத்துக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு இது போக இன்னொரு பேஜ் வேணும்னா, இன்னொரு ஐட்டம் இங்கே வேணும்னா கூட யூ கேன் ஆட் ஐட்டம்ஸ் போயிட்டு இங்கேருந்து எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டனை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம் பட்டன் தூக்கி மேலே போட்டோம் அப்படின்னா யூ கேன் see here ஹோம் பட்டன் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். பாருங்கள், இதில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபூட்டர் செட்டிங்ஸ் போங்க. அதில் பாட்டம் ஃபூட்டர், அதில் காப்பிரைட் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது இந்த இடத்துல மாறும். ஓகே, இதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது பிகாஸ் சின்ஸ் திஸ் இஸ் அ டெமோ தீம், ஃப்ரீ தீம். இதை வந்து என்னால் மாற்ற முடியல, நான் நிறைய ட்ரை பண்ணேன். திஸ் cannot be changed. பட் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல மனோஜ் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுட் ட்ரீம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. வெரி வெரி சிம்பிள். ஸோ கிளிக் ஆன் பப்ளிஷ். ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு மீனிங்ஃபுல்லான சைட் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹெட்டர், ஃபூட்டர், மெயின் கண்டென்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். பிளாக் போங்களேன். இதில் ஏதாவது ஒரு பிளாகை சூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பிளாகை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்களா சில விஷயங்கள் இருக்குது. இது இந்த பிளாக் போஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிளாக் போஸ்ட்டுக்கும் இது வரும். ஓகே, இப்போ இந்த பிளாக் போஸ்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். காரணம், நம்ம பிளாக் போஸ்ட் செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளாக் போஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, கோ டு கஸ்டமைசேஷன், கஸ்டமைஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிசைன் செட்டிங்ஸ் போங்க. இந்த இருக்கு பாருங்கள், டிசைன் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் செட்டிங் போங்களேன். அதில் நம்ம இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சைடு வந்து சைட் பார் வந்து வருது. ஒருவேளை இதை சூஸ் பண்ணிங்கன்னா சைட் பார் இந்த பக்கத்து வரும். இதை சூஸ் பண்ணிங்கன்னா சைட் பாரே வராது. பாருங்கள், ஃபுல் பேஜுக்கும் உங்களுக்கு பிளாக் போஸ்ட் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ரிலேட்டட் போஸ்ட், ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்கு கீழேயும் ரிலேட்டட் போஸ்ட் வந்து காட்டும். அதே கேட்டகரிக்குள்ளே இருக்க வேறு போஸ்ட்டை காட்டும். அது வேண்டான்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் அது கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. பழையபடி இந்த சைட் பார் லேஅவுட்டுக்கு நான் போகிறேன். இப்போ ஏன்னா பிளாக் போஸ்ட் என்றைக்குமே அப்படி தான் இருக்கணும். ஒரு சைட் பாரோடு இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அது வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ கிளிக் ஆன் பப்ளிஷ். ஓகே, இப்போது இதை எடிட் பண்ணுவோம். ஏன்னா இது நம்ம டெமோ தீம்லேருந்து வந்த கண்டென்ட். நமக்கு பிடிச்ச கண்டென்ட் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லேடியோட ஃபோட்டோ வந்து இங்கே வரும். ஓகே, இதை மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஆத்தர்னு கொடுக்காம மெகா ஆஃபர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஆன் ரீப்ளேஸ் இமேஜ். ஐ ஆம் சூஸிங் ப்ளூ ஹோஸ்ட். இங்கே மாறும் பாருங்கள். அதுக்கப்புறம் லிங்க்கு என்ன லிங்க் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். www.bluehost லிங்க்கை கூட கொடுங்க. இந்த இருக்குது bluehost.in. இதை காப்பி பண்ணி இங்கே கூட பேஸ்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சா இப்போ உங்கள் மெயின் சைட்டில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூஹோஸ்ட் வெப்சைட்டுக்கு போய்டும். ஓகே, இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஒரு அஃபிலியேட் லிங்க் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் மூலமாக மணி கிடைக்கலாம். ஸோ இப்படி தான் நிறைய பேர் பிளாகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதே அடுத்த பிளாக்கு இதையும் நீங்கள் எடிட் பண்ணலாம். கலர் பிளாக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பேரை மாற்றிட்டு இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி யூ கேன் டைப் யுவர் ஓன் டெக்ஸ்ட். ஓகே, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேலரி கொடுத்துருக்குறாங்க. இது தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது இந்த ஆர்டரில் இது தான் இருக்குன்னு கிடையாது. இது இப்போ எனக்கு வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். கேலரி இதை போய்ட்டு நான் டிலீட் பண்ணிடுவேன். ரிமூவ் பிளாக், முடிஞ்சு போச்சு. கேலரி போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரௌஸ் ஆல் போகிறேன். அதில் போயிட்டு WP மேகசின் டைல்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நியூஸ் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகும். அழகாக இருக்கா? இது எல்லா பிளாக் போஸ்ட்லேயும் வரும், நாட் ஜஸ்ட் திஸ் பிளாக் போஸ்ட். இந்த சைட் பாருங்கிறது கான்ஸ்டண்ட்டாக எல்லா பிளாக் போஸ்ட்டுக்கும் வரும். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக அது நியூஸ் டிக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, இதை கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக்குக்கு வந்து டைட்டில் கொடுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே அதுதான். ஃப்ளாஷ் நியூஸ் ஆர் ஓகே, இதில் எடிட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே போயிட்டு ஷோ மோர் செட்டிங்ஸ் கொடுங்க. அங்கே போய் எடிட் பண்ணுங்கள். எப்படி? ஸோ ஃப்ளாஷ் போஸ்ட் வந்துருச்சு. அதில் போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஃபீச்சர் செக்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும், போட்டு நசுக்கி எடுத்துருவீங்க பாருங்கள், அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் அதை கொடுக்காதீங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு கீழே உங்களுக்கு இந்த இடத்துல நியூஸ் தெரியணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் இதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியும் தெரியும். ஸோ நான் விட்டுறேன். ஸோ அதே மாதிரி தான் இது இங்கேயும் ஃபீச்சர் செக்ஷன்லேயும் என்னென்ன காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். query செட்டிங் போங்க. ஸோ query செட்டிங்கில் என்னென்னலாம் தெரியணும், ஆத்தர் பேர் தெரியணுமா, டேட் தெரியணுமா, அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த லெவலில் ஆத்தர் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே எதையும் கொடுக்காதீங்க, ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஓகே, ஸோ அப்படியே விட்டுருங்க. கிளிக் ஆன் பப்ளிஷ். இப்போ உங்கள் பிளாக் போஸ்ட் பாருங்கள், நீட்டாக இருக்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டீங்க. இன்னும் அடிஷ்னல் நீங்கள் சைடில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ நல்லா இருக்கா? சூப்பர். இப்போ இன்னொரு பிளாக் போஸ்ட் போவோம். இந்த பிளாக் போஸ்ட் போகிறேன், அதுலேயும் இதே தான் இருக்கும். ஓகே, சிம்பிள். அண்ட் ஒன் மோர் திங் நோட் பண்ணிங்களா, எல்லா பிளாக் போஸ்ட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட நேம் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கு கீழே வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் நோட் பண்ணிங்களா? பட் யூஸ்வலாக பிளாக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து அவருக்கு கீழே வந்து அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோ டு டேஷ்போர்ட், கோ டு யூசர்ஸ், கிளிக் ஆன் ஆல் யூசர்ஸ். அதில் ஒரே ஒரு யூசர் இருக்குது. இது நான் வேர்ட் ப்ரெஸ் க்ரியேட் பண்ணும்பொழுதே அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. அதாவது ப்ளூ ஹவுஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது தானாக க்ரியேட் ஆகிடும். நான் ஃபோட்டோலாம் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இல்லைனா பண்ணும் பரவாயில்ல, நீங்கள் புதுசாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் ஆன் எடிட். ஓகே, அதில் என்னோடய பேர் எல்லாமே ஏற்கனவே இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே விட்டுறேன், எதையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ கீழே வந்தீங்கன்னா வெப்சைட் இருக்கான்னு கேட்குது. ஸோ யூ கேன் சூஸ் யுவர் வெப்சைட். அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். பட் நான் வந்து யூடியூப் மட்டும் இப்போதைக்கு ஃபில் பண்ணுறேன். ஓகே, என்னோடய யூடியூப் ப்ரொஃபைலை மட்டும் நான் கொடுக்குறேன். அது போக பயோ வந்து கேட்குறாங்க. ஸோ அதை டைப் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள். ஸோ ஃபோட்டோ ஏன் இதில் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா நான் கிராவிட்டார் யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டத்துலேருந்தே ஏற்றிக்கோங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஸோ கிளிக் ஆன் அப்டேட் ப்ரொஃபைல். எல்லாம் ஒரு தடவை அப்டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்டேட்டாக இருக்குது. இப்போ இந்த பிளாக் போஸ்ட் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, எஜுகேட்டர், யூடியூபர், பிளாகர், உங்களோட வெப்சைட்டும் வந்து வருது. ஸோ பார்க்க நீட்டாக இருக்குல்ல. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களால் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், தப்பு விடுவீங்க. ஒரு 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஈவன் நானே அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைமில் டெவலப் பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, எந்த வெப்சைட் கொடுத்தாலும் நான் பாட்டுக்கு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். அதுக்கும் மேலே டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னொரு சூப்பர் வீடியோவில் சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடிதான் இஸ் பை ஃப்ரம் மனோஜ்.